It's started. Yes. It is visible now. Is it visible? Hello? Friends, is it visible? Hello? Hello? மைக் ஆன் பண்ணுங்க சார். Yeah, yes, yes. Is it visible now? Is it visible? Hello? Yes, sir. Yes. Yeah, today we are going to start on the topics called mixing as well as mixing is a one topic. Followed that there is a filtrations. There are two topics we are going to touch. Uh, what is a mixing? Can you please tell me what is a mixing? Mixing is otherwise called a homogenization. Okay, mixing or homogenization are same only. That means in the pharmaceutical industry, mixing is an important procedures to even for the formulation in case of emulsion and suspension and ointment, whatever it may be, mixing is a important thing actually. For the mixing, there are a lot of procedure and phenomenals are there, and a lot of other theories also there that we are going to discuss in the way of uh, this one MCQs, multiple choice question way. We are going to see the first questions. The mixing possible questions going to start as which of the following randomizations during mixing unit operations? புரியுதுங்களா? Which of the following randomization during mixing unit operation? நம்மள்ட்ட சாப்டர்ல நம்மளுடைய இது சிலபஸ்ல யூனிட் ஆப்ரேஷன்ட்டு ஒன்று இருக்கு. ஓகே, யூனிட் ஆப்ரேஷன்னா இந்த மிக்சிங், சைஸ் ரிடக்ஷன், சைஸ் செப்பரேஷன், இது எல்லாமே சேர்ந்து தான் யூனிட் ஆப்ரேஷன் சொல்றது. ஏன்னா சொல்றதுக்கு ஏன்னா ஒரு டைட்டில் போட்டிருப்பாங்க, என்னடா ஒண்ணுமே யூனிட் ஆப்ரேஷன் பத்தி பேசவே இல்லையே அப்படின்னு கேட்கலாம். அப்போ யூனிட் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னா இட் ஸ்டார்ட் வித் சைஸ் ரிடக்ஷன், அதாவது பவுடர். ஓகே, பவுடர் யூனிட் ஃபார்ம், யூனிட் டோசிஸ் ஃபார்ம்னு பார்த்துருக்கீங்களா இல்லையா? யூனிட் டோசிஸ் ஃபார்ம்னா சாலிட் டோசிஸ் ஃபார்ம். ஓகே, சாலிட் டோஸ் யூனிட் டோசிஸ் ஃபார்ம் பவுடர்லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்னா சைஸ் செப்பரேஷன், சைஸ் ரிடக்ஷன் பார்த்தோம். அது ஃபாலோ வித் தட் திஸ் இஸ் அ mixing. Now it is come with the mixing. Question is which of the following randomization during the mixing unit operation? அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின். என்னது? Which of the following randomization during mixing unit operation? One is dissimilar charges. Okay, dissimilar அப்படின்னா அதாவது டிசிமிலர்னா என்ன அர்த்தம்? ஒத்த வகை இல்லாத. சிமிலர்னா ஒத்த வகை, டிசிமிலர்னா வெவ்வேறுபட்ட சார்ஜஸ் ப்ளஸ்ஸோ மைனஸா உள்ளது சார்ஜ் பண்றதா, அண்ட் டிசிமிலர் ஃபோர்ஸஸா, அதாவது அதாவது ஃபோர்ஸஸ்னா என்னது? பாசிட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம், நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம், இது மாதிரி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம். அதே போல டிசிமிலர் ஒரே வகையான, அதாவது டிசிமிலர்னா ஒரு வகை இல்லாத, சேம் ஒத்த வகை இல்லாத சார்ஜஸா, ஒத்த வகை இல்லாத ஃபோர்ஸஸா, அல்லது ஒத்த வகை இல்லாத அயான்ஸா, அதாவது பாசிட்டிவ் அயான், கேட்டயான், அணையான். அதாவது அணையனா இருக்கலாம். அணையனா கேட்டயன், அணையனா நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, கேட்டயன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகே,
இப்போ டிசிமிலர் பார்ட்டிகல்ஸ்னா அரும முக்கத்து இது என்னது சதுரமா பார்ட்டிகல்ஸா அல்ல செவ்வகம் பார்ட்டிகல்ஸா அல்ல ரவுண்டு பார்ட்டிகல்ஸா இது போல எல்லாம் டிசிமிலராகவே இருக்குது. அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேண்டமைசேஷன் டூரிங் மிக்சிங் யூனிட் ஆப்ரேஷன், அப்போ எந்தெந்த எந்த ஃபாலோயிங் ரேண்டமைசேஷனில் மிக்சிங் நடக்குது அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா லெட்ஸ் கோ ஃபார் த திஸ் ஒன் எக்ஸ்பிளனேஷன். எக்ஸ்பிளனேஷன் பார்த்தா தெரியும். காதில் விழுதா பாலா இருக்கும் கரெக்டா? காதில் விழுதா? Yes, sir. Audible. வெரி குட். Audible, sir. இப்போ எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. அப்போ மிக்சிங்னா என்ன அப்படின்னா டிஃபரெண்ட் இஸ் த ப்ராசஸ் தட் டென்ஸ் டு ரிசல்ட் இன் எ ரேண்டமைசேஷன் ஆஃப் டிசிமிலர் பார்ட்டிகல்ஸ். ஓகேயா? இப்போ டிசிமிலர் பார்ட்டிகல்ஸ் தான். இப்போ டிசிமிலர் ஃபோர்ஸ் இல்லை, டிசிமிலர் சார்ஜ் இல்லை, டிசிமிலர் அயான் இல்லை. ரைட்டா? இப்போ என்ன சொல்றான்? டிசிமிலர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒன்று சேர்றது தான் மிக்சிங் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம சொல்லிடலாமா மிக்சிங்னா என்ன சொல்கிறோம் நம்ம? டிஸ்சிமிலர் பார்ட்டிகல்ஸ் தான். ஃபோர்ஸ் இல்லை, அயான் இல்லை, சார்ஜ் இல்லை. அப்போ எது கரெக்ட் ஆன்சர்? டிஸ்சிமிலர் பார்ட்டிகல் இஸ் a ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் a ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் which of the following forces which of the following forces aids means helps the tumbling action for promoting movement. Okay, tumbling action. Tumbling na என்னது? tumbling tumbling action of the for the promoting movement அதாவது பொருள்களை மூவ் பண்றதுக்கு என்ன எய்ட்ஸ் பண்ணுது? அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எய்ட்ஸ் பண்ணுதா, ஹெல்ப் பண்ணுதா, இல்லை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணுதா, இல்லை சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணுதா, இல்லை வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணுதா? யாருக்காவது தெரியும்னா சொல்லலாம், இல்லைன்னா வில் கோ ஃபார் எக்ஸ்பிளனேஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபோர்ஸஸ் எய்ட்ஸ் த டம்ப்ளிங் ஆக்ஷன் ஃபார் த ப்ரொமோட்டிங் மூமெண்ட்? The explanation shows that gravitational force. Okay, gravitational force வந்து tend to improve the movement of two adjacent particles. அதாவது ரெண்டு பக்கத்தில் உள்ள ரெண்டு பார்ட்டிகல்ஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இல்லை, சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் இல்லை, வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் இல்லை. இந்த வாண்டர்வால்ஸ்லாம் புதுசாக கட்டணும்னா நமக்கு புதுசாக தெரியும், வாண்டர்வால்ஸ் போட்டுருவோம். இங்கே வந்து அதாவது பார்ட்டிகல்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு எது பண்ணுறது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் முக்கியமான ஒன்று. அது பார்ட்டிகல்ஸை அதாவது டம்ப்ளிங் ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு பார்த்துங்க. டம்ப்ளிங் ஆக்ஷன்ஸ் ப்ரொமோட்ஸ் த இன்டர் பார்ட்டிகுலேட் மூவ்மெண்ட் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பார்த்துங்க, டம்ப்ளிங் ஆக்ஷன்ஸ் ப்ரொமோட்ஸ் இன்டர் பார்ட்டிகுலேட் மூவ்மெண்ட் டியூ டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே, இந்த டம்ப்ளிங் எஃபெக்ட் எதனால நடக்குது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் நடக்குது. இது வந்து செகண்ட் கொஸ்டின்ஸ். தேர்ட் கொஸ்டின்ஸ் போனால் இந்த ரீஜன் எந்த பகுதியில், ரீஜன் ஆஃப் கம்ப்ரெஷன் பண்ணுற பகுதியில் அன்று rarefaction. Okay, refraction or rarefaction are produced. Rarefaction. So rarefactions are produced in அல்ட்ராசோனிக் எமல்சிஃபையர். அதாவது ரீஜன் ஆஃப் கம்ப்ரெஷன், அதாவது மிக்ஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது எங்கே எந்த இதில் நடக்குது அப்படின்னா அல்ட்ராசோனிக் எமல்சிஃபையரில் இருக்குதா, சில்வர்சன் எமல்சிஃபையரில் இருக்குதா, கைரேட்டரில் இருக்கா, அல்ல சோனார் மோட் வைப்ரேட்டரில் இருக்கா? இதெல்லாம் வந்து ஒன் கைண்ட் ஆஃப் மிக்சர். ஓகே, இந்த மிக்சர் இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் மிக்சரு. இதில் வந்து ரீஜன் ஆஃப் கம்ப்ரெஷன் வந்து எந்த இதில் நடக்கும்? அது ரீஜன் ஆஃப் கம்ப்ரெஷன்ங்கிறது ஒரு ஃபினாமினா. அது வந்து மிக்சரில் ஒன்று வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும், இல்லை ரீஜன் ஆஃப் கம்ப்ரெஷன்ங்கிறது ஒரு அட்ரிஷன் இருக்கும். இதில் வந்து கம்ப்ரெஷன் ஃபினாமினா எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக் எமல்சிஃபையரில் யூஸ் பண்ணுறாங்களா, சில்வர்சன் எமல்சிஃபையரில் யூஸ் பண்ணுறாங்களா, கைரேட்டரில் யூஸ் பண்ணுறாங்களா, அல்ல சோனார் மோட் வைப்ரேட்டரில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எதில் யூஸ் பண்ணுறாங்க? இட் இஸ் ரீஜன் ஆஃப் கம்ப்ரெஷன் வந்து இதில் அல்ட்ராசோனிக் எமல்சிஃபையர். ஓகே, அல்ட்ராசோனிக் இங்கே பார்த்தீங்கன்னா when the liquid of subject to ultrasonic vibrations alternate the region of compression and rarefaction வந்து is produced in the liquid. ஓகே, இந்த liquid அப்போது எதில் நடக்குது அப்படின்னா அல்ட்ராசோனிக் எமல்சிஃபையரில் தான் நடக்குது. ஓகே, அல்ட்ராசோனிக் எமல்சிஃபையரில் மற்ற தியரி கொடுத்துருக்கான், என்ன சொல்லியிருக்கான்? கேவிட்டிஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் த ரீஜன் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். ஓகே, இதெல்லாம் வந்து அதோடைய ப்ரொசீஜர். ஓகே, இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த ரிசல்ட்ஸ் இந்த ஜெனரேஷன் ஆஃப் கிரேட் ஃபோர்ஸ் ஃபார் த எமல்சிஃபிகேஷன்ஸ். இப்போ இதில் வந்து என்ன முக்கியமானது? ரீஜன் ஆஃப் கம்ப்ரெஷன் எந்த இது நடக்குது அப்படின்னா அல்ட்ராசோனிக் எமல்சிஃபையரில் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ இஸ்
ரைட் ஒன். அல்ட்ராசோனிக் எமல்சிஃபையர்ல என்ன பிரின்சிபல் நடக்குது அப்படின்னா ரீஜன் ஆஃப் கம்ப்ரெஷன் நடக்குது. நெக்ஸ்ட், ஃப்ளோ காம்போனன்ட் ஆஃப் ப்ரொப்பல்லர்ஸ். இதை ஃப்ளோ காம்போனன்ட் ஆஃப் ப்ரொப்பல்லர்ஸ் வந்து எந்த வகையான, ஓகே, ஃப்ளோ காம்போனன்ட் ஆஃப் ப்ரொப்பல்லர்ஸ் கண்டிப்பாக ப்ரொப்பல்லர்ஸ் இருக்கும். ப்ரொப்பல்லர்ஸ்னா ஒரு கத்தி போல இருக்கும் மிக்சரில். ஓகே, மிக்சர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கத்தி போல இருக்கா தான் ப்ரொப்பல்லிங் பண்ணுறது. ப்ரொப்பல்லர்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளோ காம்போனன்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சுற்றுறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சியல் இருக்குமா, ஆக்சியல் ஆர் டேஞ்சென்டியல் இருக்குமா. டேஞ்சென்டியல், அதாவது டேஞ்சென்டியல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இதுலலாம் கணக்கில். டேஞ்சென்டலா இல்லை ரேடியலாக இருக்குமா, ரேடியல் ஆர் டேஞ்சென்டியலாக இருக்குமா, ஆக்சியல் ரேடியல் ஆர் டேஞ்சென்டியலாக இருக்குமா அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். படம் போட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸ்பிளனேஷனில் இம்பல்லர் டைப்புன்ட்டு ஒரு இது, இம்பல்லர் டைப்பு ஃப்ளோ காம்பனண்ட், ப்ரொப்பல்லர்ஸ், ப்ரொப்பல்லர்ஸ் அண்ட் ஆக்சியல்ஸ். ப்ரொப்பல்லர்ஸ் வந்து எப்பவுமே ஆக்சியல்ஸ் தான் இருக்கும். ப்ரொப்பல்லர்ஸ்ங்கிறது எப்பவுமே ஆக்சியலில் தான் இருக்கும், டேஞ்சென்டில் இருக்காது அல்லது ரேடியலில் இருக்காது. ப்ரொப்பல்லர்ஸ் எப்பவுமே ஆக்சியல் இருக்கும். டர்பின்ஸ் வந்து எப்போ எங்கே இருக்கும், ஆக்சியல் ஆர் டேஞ்சென்ட் ஆர் போத். டர்பின்ஸ் வந்து இருக்கும். பேடல்ஸ் இருக்கும். பேடல்ஸ் ரேடியல் டேஞ்சென்டல் ஆர் நாட் ஆக்சியல். ஆக்சியல் இருக்கும். இந்த இதை பார்த்துங்க. ஓகே, இதை பார்த்துங்க. எது வந்து எதுல ப்ரொப்பல்லர்ஸ் எப்பவுமே ஆக்சியலில் தான் இருக்கும், ரேடியலாக இருக்காது, டேஞ்சென்டலாக இருக்காது. ஆனால் டர்பின்ஸ் வந்து ஆக்சியலாகவும் இருக்கும், டேஞ்சென்டலாக இருக்கும், போத் ரெண்டுமே இருக்கலாம். பேடல்ஸ் வந்து ரேடியலாகவும் டேஞ்சென்டலாக இருக்கும், ஆனால் நாட் ஆக்சியலாக இருக்கும். பேடல்ஸ் வித் பிச்சுங்கிறது ரேடியல் டேஞ்சென்டல் ஆக்சியல் இருக்கும். இப்போ நம்ம கேட்ட கொஸ்டின் என்னது, ப்ரொப்பல்லர்ஸ் தான் கேட்டிருக்குது. ஓகே, இப்போ ப்ரொப்பல்லர்ஸ் என்ன கேட்கும் அப்படின்னா ப்ரொப்பல்லர்ஸ் எப்படி இருக்குது, ஆக்சியலில் தான் இருக்குது. இப்போ ஆக்சியல் அண்ட் டேஞ்சென்டியல் அப்படின்னா என்ன இருக்கும், அதில் வந்து டர்பின்ஸ் இருக்கும். ரேடியல் அண்ட் டேஞ்சென்டியல்ஸ் அப்படிங்கிறது ஆக்சியல் டேஞ்சென்டியல் ரேடியல் டேஞ்சென்டியல்ங்கிறது மூணுமே உள்ளது வந்து எதில் இருக்குது அப்படின்னா பேடல்ஸ். ஓகே, பேடல்ஸ் வித் பிச்சில் வந்து இதில் இருக்கும். அண்ட் பேடல்ஸில் வந்து ரேடியல் அண்ட் டேஞ்சென்டியல், நாட் ஆக்சியல்ஸ். டர்பின்ஸ் வந்து ஆக்சியல் அண்ட் டேஞ்சென்டியல், நாட் ஆர் போத், ரெண்டுலேயுமே இருக்கலாம். அப்போ நம்ம கேட்ட கொஸ்டின் ப்ரொப்பல்லர்ஸ் வந்து ப்ரொப்பல்லர்ஸ்ங்கிறது முக்கியமான கொஸ்டின். அது எப்பவுமே ஆக்சியலில் மட்டும் தான் இருக்கும். ஓகே, பார்த்துங்க. அடுத்த கொஸ்டின், மாலிகுலர் டிஃப்யூஷன் அப்படின்ட்டு மிக்சிங்கில் இருக்கும். மாலிகுலர், ஒவ்வொரு மாலிகுலும் ஒரு மாலிகுலர் போய் டிஃப்யூஸ் ஆகும். இந்த மாலிகுலர் டிஃப்யூஷன், இந்த லிக்விட் மிக்சிங், லிக்விடில் தான் மாலிகுல் இது இருக்கும், ஒன்று ஒன்றா சேர்ந்துருது. ஓகே, இப்போ சுகர் சிரப் இருக்குது, அதோட ஒரு வேறு ஏதாவது ஒரு மெடிக்கமெண்ட்ஸ் ஏதோ ஒரு இது கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேராசிட்டமால் இது அது லிக்விட் பைட் கொடுத்தோம்னா அது வந்து டிஃப்யூஸ் ஆகும் ஒன்றுக்குள்ள ஒன்று சுகர் சிரப்போட. அப்போ அந்த சுகர், அந்த சிரப் இஸ் பின் எக்ஸ்பிரஸ்ட் பை எந்த லா, மாலிகுலர் டிஃப்யூஷன் த லிக்விட் மிக்சிங் இஸ் டிஃப்யூஸ்ட் பை எந்த லா, ஃபிக்ஸ் லாவா, ஸ்டோக்ஸ் லாவா, ரெட்டிங்கர்ஸ் டிஃப்யூஷனா, கன்வெக்ஷன் லாவா அப்படின்ட்டு. ஓகே, ஃபிக்ஸ் லாங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபிக்ஸ் லாங்கிறது வந்து டிஃப்யூஷனில் வருமா, மாலிகுலர் டிஃப்யூஷனில் வருமா, அது வந்து ஃப்ளோவுக்கு வந்து ஆன லா. ஃபிக்ஸ்லாங்கிறது ஃப்ளோக்கான முக்கியமான லா. ஸ்டோக்ஸ் லா அண்ட் ரெட்டிங்சன் லா. ரெட்டிங்சன் லாங்கிற நேற்றுக்கு பார்த்தோம். இதில் நேற்றுக்கு ரெட்டிங்சன் லா பார்த்தோம்னா இதில் வந்துச்சு சைஸ் செப்பரேஷனில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கன்வெக்ஷன் லா. இப்போ வாட் இஸ் த price reduction. சைஸ் ரிடக்ஷனில் பார்த்தா இப்போ வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா மாலிகுலர் டிஃப்யூஷன். மாலிகுலர் டிஃப்யூஷன் இஸ் எக்ஸ்பிரஸ் பை ஃபிக்ஸ் லா. ஓகே, molecular diffusion is been expressed by Fick's law. Molecular diffusion is explained by Fick's law, which depends on the concentration gradients at a different region. ஓகே, இது வந்து பிஃபார்மில் வந்து ஒரு பெரிய இது இருக்கும். ஃபிக்ஸ்லா வந்து ஸ்டோக்ஸ்லா, ஃபிக்ஸ்லாலாம். இப்போ இதில் சிம்பிளாக வந்து பார்த்துங்க, போய் உள்ள தியரி உள்ளே போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ மாலிகுலர் டிஃப்யூஷன் கேட்டால் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்லா. ஓகே, மாலிகுலர் டிஃப்யூஷன் வந்து கேட்டால் இட் இஸ் எக்ஸ் பை ஃபிக்ஸ்லா அப்படின்னு பார்த்தோம். பேஸ்ட் ஆன் த ஃபிக்ஸ்லா இன்னொன்று கேட்பாங்க. இதிலே கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஃபிக்ஸ்லா பேஸ்ட் ஆன் வாட் சார், கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லோ கான்சென்ட்ரேட்லேருந்து ஹை கான்சென்ட்ரேட்டுக்கு டிஃப்யூஸ் ஆகும். ஓகே, ஹை கான்சென்ட்ரேஷன் லோ கான்சென்ட்ரேஷன் இது சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹை கான்சென்ட்ரேஷன் லோ கான்சென்ட்ரேட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இட் இஸ் எக்ஸ்பிரஸ் பை ஃபிக்ஸ் லா. ஓகே, இப்போ மாலிகுலர் டிஃப்யூஷன் இஸ் expressed by Fick's law. We will revise also, no issue. Next one is a sigma blade produces. Sigma blade produces what? Cutting and mixing, mixing and remixing,
ஷியர் அண்டு நீடிங்கா நன் ஆஃப் த எபோவா. இப்போ சிக்மா பிளேடுன்னு பார்த்துருப்பீங்க. இதில் மிக்சரில் சிக்மா பிளேடு ப்ரொடியூசர்ஸ் கட்டிங், மிக்சிங், மிக்சிங் அண்ட் ரீமிக்சிங், ஷியர் அண்ட் நீடிங், நன் ஆஃப் த எபோ. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் பாசிபிளானா ஷியர் அண்ட் சிக்மாவில் வந்து எப்பவுமே ஷியர் அண்ட் நீடிங் வரும். முன்னாடி படிச்சது ஞாபகம் இருக்கு. லெட்ஸ் சி த எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகே, ஷியர். கட்டிங் ஆ சாரி சாரி சார் கட்டிங் அண்ட் மிக்சிங் வாய்ப்பு இருக்கு அதுக்காக வாய்ப்பு என்னப்பா சொல்லுங்க. சார் கட்டிங் அண்ட் மிக்சிங் சார் ஆ சார் கட்டிங்கா மிக்சிங்கா சிக்மா பிளேடு பிளேடுனாலே கட்டிங் அண்ட் மிக்சிங் சொல்றீங்கனால சொல்றீங்களா? எல்லாமே இங்க வந்து மிக்சிங்ல பிளேடு இருக்காம இருக்காது. ஒன்று ஆக்சில் அதான் முதல்ல பார்த்தாங்க. பிளேடு வந்து எப்பவுமே ப்ரொப்பலர்ஸுங்கிறது பிளேடு, பேடல் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். கட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே வராது. இதில் வந்து ஷியர் தான். சிக்மா பிளேடு வந்து சிக்மா மாதிரி உள்ள சைஸ் உள்ளதா சிக்மா பிளேடுன்னு சொல்லுவாங்க. சிக்மா பிளேடுக்கு முக்கியமானது ஷியர் அண்ட் நீடிங். மேபி ரைட். லெட்ஸ் see the explanation. Yes, sir. Yeah, sigma blade is, yeah, shear and kneading is the right answer. The mechanism of mixing is shearing. அதாவது சிக்மா பிளேடுக்கு வந்து மெக்கானிசம் வந்து ஷேரிங். இந்த இன்னர் மெஷிங் ஆஃப் சிக்மா ஷேப்டு பிளேட்ஸ் கிரியேட்ஸ் அ ஷியர் அண்ட் நீடிங். ஓகே, இப்போ சிக்மா பிளேடுக்கு வந்து ஷியரிங் அண்ட் நீடிங். ஷியர் அண்ட் நீடிங் இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, சிக்மா பிளேடுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ரிப்பன் பிளண்டர் ஹேஸ். ஓகே, ரிப்பன், நம்ம ரிப்பன் பிளண்டர்ன்றது நம்ம மேக்ஸிமம் மரம் இருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லை ரிப்பன் மாதிரி இருக்கும். ஓகே ஓகேயா. ஆனால் இங்கே வந்து மிக்ஸ் பண்ணுறது. இப்போ ரிப்பன் பிளண்டர் ஹேஸ் ராட் பிளேட்ஸ் இருக்குமா, பிளண்டிங் இம்பல்லர் இருக்குமா, ஹெலிக்கல் பிளேட்ஸ் இருக்குமா, பிளண்டிங் ஸ்டிரர் இருக்குமா அப்படின்ட்டு. ரிப்பனில் வந்து ராட் பிளேட்ஸாக இருக்குமா, ராட் மாதிரி இருக்குங்களா, ராட் பிளேட்ஸ் இருக்குமா, இல்லை பிளண்டிங் இம்பல்லர் இருக்குமா, ஹெலிக்கல் பிளேட்ஸ் இருக்குமா. ஹெலிக்கல்னா ஹெலிக்கல் பார்த்துருக்கீங்களா, இந்த டிஎன்ஏ மாடல் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி அதுபோல் ஹெலிக்கல் பிளேட்ஸ் இருக்குமா, இல்லை பிளண்டர் ஸ்டிரர் இருக்குமா. இதில் வந்து பார்த்தோம்னா ஹெலிக்கல் பிளேட்ஸ் மாதிரி தெரியுது. லெட்ஸ் see the ஆன்சர். எஸ் எஸ் இட்ஸ் அ ஹெலிக்கல் பிளேட். இந்த பாருங்க, இந்த வாட்சன் கிரீக் ஹெலிக்கல் இப்படி தான் இருக்கும் டிஎன்ஏ மாடல். அதுபோல் ரிப்பன் பிளண்டர் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அ நான் மூவபிள் ஹொரிசாண்டல் சிலிண்டர். இதுவும் பார்த்துக்கலாம், அடிஷனல் இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் நான் மூவபிள் ஹொரிசாண்டல் சிலிண்டர் இருக்கலாம். ட்ரஃப் ஷெல் இருக்கும், யூஸ்வலி ஓப்பன் அட் த டாப். ஓகே, இட் இஸ் ஃபிட்டட் வித் அ 2 ஹெலிக்கல் பிளேட்ஸ். எத்தனை பிளேட்ஸ் இருக்கும்? 2 ஹெலிக்கல் பிளேட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இந்த பிளேடட்ஸ் ஆர் போத் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ஹேண்ட் ஸ்பீஸ். இதெல்லாம் வந்து லோடிங் டு சார்ஜ் ஸ்போர்ட். ஓகே, இட்ஸ் நாட் நீடட். இப்போ நமக்கு முக்கியமாக உள்ளது வந்து என்ன கேட்குறாங்க, ரிப்பன் பிளேடில் என்ன இருக்கும், ஹெலிக்கல் பிளேட்ஸுங்கிறது முக்கியமான கொஸ்டின்ஸ். இப்போ என்ன பிளேட் இருக்கும் அப்படின்னா ஹெலிக்கல் பிளேட்ஸுங்கிறது எல்லாரும் தெரியணும். நெக்ஸ்ட்டு, டம்ப்ளிங் ப்ளஸ் ஷேரிங் இஸ் அ மெக்கானிசம் ஆஃப் விச் மிக்சர் எக்யூப்மெண்ட். ஓகே, டம்ப்ளிங் அண்டு ஷேரிங் இஸ் அ மெக்கானிசம் ஆஃப் விச் மிக்சர் எக்யூப்மெண்ட். ஷேரிங் அண்ட் நீடிங்கிறது முதல்ல பார்த்துருப்போம் ஒன்று. ஓகே, ஷேரிங் அண்ட் நீடிங்கில் வந்து என்ன பார்த்தோம் முதல்ல? ஷேரிங் அண்ட் நீடிங் என்ன பார்த்தோம்பா? Sigma blade mixer. Sigma blade. எஸ், ஷேரிங் அண்ட் நீடிங். இப்போ டம்ப்ளிங் அண்ட் ஷேரிங் இருக்கும். ஷேரிங் அண்டு டம்ப்ளிங்ல மெக்கானிசம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறோம்னா, வீகோன் பிளண்டரா, ரப்பர் பிளண்டரா, ஃப்ளூடைஸ்டு மிக்சரா, ஜிக்ஸாக் டைப் ஆஃப் மிக்சரா. ஓகே, ஜிக்ஸாக் டைப் ஆஃப் மிக்சரா, வீகோன் பிளண்டரா, ஃப்ளூடைஸ்டு மிக்சரா, ரப்பர் பிளண்டரா. இப்போ டம்ப்ளிங்கும் ஷேரிங் ரெண்டும் இருக்கும். அப்போது what is that things is, let's see the explanation. See here explanation, all மிக்சர்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு உள்ளது வீகோன் பிளண்டர். ஓகே, டம்ப்ளிங்க்கும் ஷேரிங்க்கும் வந்து முக்கியமான மிக்சர் எது அப்படின்னா வீகோன் பிளண்டர் அப்படிங்கிற மிக்சர் தான் இந்த மெக்கானிசத்தில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்டர் அண்ட் பெசில் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் இருக்குது. அதுக்கு என்ன மெக்கானிசம் அப்படின்னா ட்ரைச்சுரேஷன். பார்த்துருப்பீங்களா இல்லையா? இந்த மார்டர் அண்ட் பெசில் வச்சுட்டு ஆயின்மெண்ட் இதுக்கு வந்து ட்ரைச்சுரேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா இல்லையா? இதுக்கெல்லாம் எமோல்ஷன் அல்ல சஸ்பென்ஷன் இதுக்கெல்லாம் பார்ப்போம்னா ட்ரைச்சுரேஷன். மார்டர் அண்ட் பெசிலுக்கு வந்து சின்ன லெவல், ஓகே, ஸ்மால் ஸ்கேல், அதுக்கு வந்து ட்ரைச்சுரேஷன் பண்ணியிருப்போம். இப்போ டபுள் கோன் பிளண்டர், வீகோன் மிக்சர். ஓகே, இது பாருங்க, வீகோன் மிக்சர் வேற, வீகோன் பிளண்டர் வேற. டபுள் கோன் பிளண்டர், வீகோன் மிக்சர், கியூப் மிக்சர், இதெல்லாம் முக்கியமான வந்து டம்ப்ளிங் ஆக்ஷன் மட்டும்தான். வீகோன் மிக்சரில் மட்டும் டம்ப்ளிங் இது.
அப்புறம் இதில் என்ன நேச்சர் ஆஃப் மிக்சர் தான் டம்ப்ளிங் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் மிக்சர் வித்தவுட் மிக்சிங் பிளேட். ஓகே, மிக்சிங் பிளேட் இல்லை. இப்போ வி கோன் பிளண்டர், டபுள் கோன் பிளண்டர், இங்கே பாருங்க மிக்சர் இல்லை, இதெல்லாம் செகண்ட் ஒன்று எல்லாமே மிக்சரு. இது பிளண்டர். மிக்சர் வேற, பிளண்ட் பண்ணுறது வேற, அதாவது எல்லாத்தையும் ஒன்றா பிளண்ட் பண்ணுறது. ஓகே, இதுக்கு என்ன மெக்கானிசம் அப்படின்னா டம்ப்ளிங் அண்ட் ஷேரிங் தான் வி கோன் பிளண்டருக்கு உள்ளது. இது வந்து இதில் வித் பிளேட் இருக்கும் இதில். அடுத்து ரப்பர் பிளண்டர், சிக்மா பிளண்டர். சிக்மா பிளண்டரில் முதல்ல பார்த்துருப்போமே, என்ன பண்ணிருப்போம், சிக்மா மிக்சரில் அதில் ஷேரிங் அண்டு நீடிங் போட்டிருப்போம். இப்போ ரப்பர் பிளண்டரில் வந்து என்ன அப்படின்னா ஸ்டேஷனரி ஷெல்லு அண்ட் ரொட்டேட்டிங் பிளேடு இருக்கும். ஓகே, ஃப்ளூடைசர் மிக்சர் முக்கியமாக பார்த்துங்க, ஏர் சப்போர்ட்டோட பிளண்டிங். ஓகே, ஏர் மிக்சர், ஃப்ளூடைஸ் மிக்சர்னா ஏர் மிக்சர்னு அர்த்தம். ஃப்ளூடாக மாறிடும், வாட்டர் லிக்விட் எல்லாமே ஃப்ளூடாக மாறிடும், அதெல்லாம் ஏர் மிக்சரு, ஏர் சப்போர்ட்டட் பிளண்டிங். அப்புறம் ஜிக்ஸாக் டைப்புக்கு என்ன பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஷெல் வித் ரொட்டேட்டிங் பிளேட். ஜிக்ஸாக் டைப் ஆஃப் மிக்சர்ஸ் வந்து ரொட்டேட்டிங் பிளேடு. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுங்க, சும்மா மேலே வச்சு பார்த்துங்க. முக்கியமானது வந்து வீகோன்ங்கிறது கேட்பாங்க. வீகோன் பிளெண்டரில் வந்து டம்ப்ளிங் அண்டு ஷேரிங்க்கு முக்கியமானது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த மிக்சிங் ஆஃப் வெஜிடபிள் ஆயில். இது கேட்கலாம். மிக்சிங் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் அண்ட் வாட்டர் லிக்விட் இஸ் டன் இன் விச் எக்யூப்மெண்ட்? ஓகே, இந்த மிக்சிங் ஆஃப் வெஜிடபிள் ஆயில். வெஜிடபிள் ஆயில் என்னென்ன இருக்குது? கோகோனட் ஆயில் இருக்கா, வெஜிடபிள் ஆயில், அது பாம் ஆயில், இதெல்லாம் நல்லா வெஜிடபிள் ஆயில்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில்ஸ் எல்லாம் இருக்கும். லிக்விட் இஸ் டன் வித் எக்யூப்மெண்ட் வந்து ராப்சானிக் ஹோமோஜெனிசர். ஹோமோஜெனிசர்னால மிக்சிங் தான். ராபிசோனிக் ஹோமோஜெனிசர், ட்ரிப்பிள் ரோலர் மில்லு, வீகோன் பிளண்டர், டபுள் கோன் பிளண்டர். இது மாதிரி உள்ளதுக்கு வந்து ட்ரிப்பிள் ரோலர் மில் மாதிரி தெரியுதா? லெட்ஸ் see the explanation. ஓகே, வெஜிடபிள் ஆயில்ஸ் பற்றி பேசணும்னா ட்ரிப்பிள் ரோலர் மில். லெட்ஸ் see this mixing of immiscible liquids. Okay, it is a mixing of liquids. You are actually raposonic homogeneous is the right answer. Okay, rapisonic homogeneous is a mixing of immiscible liquids. Immiscible liquids அப்போ ஆயில் ரெண்டுமே வந்து இணையாது, அப்போ immiscible தான். அப்போ immiscible liquids வந்து சில்வர்சன் மிக்சரு அல்லது ராபிசோனிக் ஹோமோஜெனிசர், இது ரெண்டில் எது இருக்கோ அதை போட்டுடணும். இப்போ இங்கே இருக்கிறது ராபிசோனிக் இருக்குது, அதனால் பார்க்கலாம். மிக்சிங் ஆஃப் லிக்விட்ஸ் வந்து இங்கே பாருங்க, ஏர் ஜெட் மிக்சர், ஃப்ளூடைசராக இருக்கலாம், ஜெட் மிக்சர். ஜெட்டுன்னு வந்தாலே ஃப்ளூடைசர். ஓகே, இது இப்போ மிக்சிங் ஆஃப் சாலிடு. சாலிடை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வீகோன் பிளண்டர், டபுள் கோன் பிளண்டர் எல்லாம், இதெல்லாம் மிக்சிங் ஆஃப் ஜிக்ஸாக், எல்லாம் ஜிக்ஸாக் இதெல்லாம். பட் வந்து நமக்கு வந்து லிக்விடை வந்து இம்மிசிபிள் லிக்விட் பண்ணுறது வந்து ராபிசோனிக் ஹோமோஜெனிசர். ஓகே, அந்த மிக்சிங் ஆஃப் செமி சாலிட், ஆயின்மெண்ட் மாதிரி, ஆயின்மெண்ட் மாதிரி கிரேவி இதாக செமி சாலிட் மாதிரி உள்ளது, ஆயின்மெண்ட்டு பேஸ்ட்டு இது மாதிரி உள்ளதை வந்து ட்ரிப்பிள் ரோலர் மில். ஓகே, இப்போ மிக்சிங் ஆஃப் செமி சாலிடை வந்து ட்ரிப்பிள் ரோலர் மில்லு. ஆனால் ஆயில் லிக்விட்ஸ், இம்மிசிபிள் லிக்விட்ஸ் வந்து ராபிசோனிக் ஹோமோஜெனிசர். இட்ஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர் இஸ் ராபிசோனிக். ஓகே, it is a mixing of vegetable oil and water liquid is done in a rapisonic homogeneous is the right answer. triple roller mill இருக்கு செமி சாலிடுக்கு. வீகோன் வந்து ஆல் சாலிடு, டபுள் கோன் ஆல்சோ ஆல் சாலிடு. வீகோன் அண்ட் டபுள் கோன் ரெண்டுமே ஆல் சாலிடுக்கு. ட்ரிபிள் ரோலர் மில் வந்து செமி சாலிடுக்கு. ராபிசோனிக் ஹோமோஜெனிசர் இருக்கு லிக்விட் டு லிக்விடுக்கு. அர்த்தாச்சா? நெக்ஸ்ட் வில் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின். which is a filter used for clarification. See, filterனால இங்க பாருங்க, மிக்சிங் ஆர் ஹோமோஜெனைசேஷன் both are same. அதே போல filtration or clarification both are same only. ஓகே, the which is a filter used for அதாவது clarification of syrups. அதாவது சிரப்பை வந்து கிளாரிஃபை, அதாவது ஃபில்டர் பண்ணுறதுக்கு விச் ஃபில்டர் இப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரம் ஃபில்டரா, ஃபில்டர் லீஃபா, மெட்டா ஃபில்டரா, பிளேட் அண்ட் ஃப்ரேம் ஃபில்டரா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டுருங்க. அதாவது சிறப்பை வந்து ஃபில்ட்ரேஷன் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இது யாருக்கா தெரியுங்களா? தெரிஞ்ச சொல்லலாம். எனக்கு ஏதோ ஆன்சர் மெட்டா ஃபில்டர் மாதிரி தெரியுது. ஆப்ஷன் சி சார். சி மெட்டா ஃபில்டர். ஆப்ஷன் சி சார். பி ஃபில்டர் லீஃபா. இல்ல சார், மெட்டா ஃபில்டர். மெட்டா ஃபில்டர், எஸ். Option B. Let's see meta filter. Yes, it is a meta filter. Clarification of syrup is done by meta filter. Filtration of injection, அதாவது filtration of injection solution, clarification of insulin liquor, இது எல்லாமே மெட்டா ஃபில்டர் தான். பார்த்துங்க, இன்சுலினு நீங்கள் சொல்லிடலாம், இது மட்டும் இல்லை, இன்சுலின் ஃபில்டர் பண்ணுறது அதே தான், இன்ஜெக்ஷன் ஃபில்டர் பண்ணுறது அதே தான், விஸ்கஸ் எல்லாமே பண்ணுறது இதே தான். Filtration of viscous liquids can be achieved by applying pressure. பார்த்துங்க,
இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் உள்ள வந்திருக்குது. ஃபில்ட்ரேஷன் விஸ்கஸ் ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல, இத வச்சு ஒரு தியரியே இருக்கு. வி வில் முக்கியமான தியரி இருக்கு வரும் பார்த்துங்க. விஸ்கஸ் லிக்விட்ஸ் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்து சொல்றேன். விஸ்கஸ் ஃப்ளூயிட்ஸ் வந்து ஒரு ஒரு தியரி இருக்குது. இப்போ நான் விஸ்கஸ் லிக்விட்ஸ் அப்போ வந்து சாதாரண சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். அதை ஃபில்டர் பண்றதுக்கு இப்போ மண்ணெண்ணெய் இது மாதிரி தண்ணீர்லாம் இருக்குல்ல, அதை ஃபில்டர் பண்ணது உடனே போயிருமா இல்லையா? ரைட்டா? ஃபில்டர் பண்ணும்போது உடனே வெளில போயிடும். உடனே ஃபில்டர் ஆகி ஃபில்டர் இருக்கோ இல்லையோ வெளில ஃபில்டர் வந்துடும். விஸ்கஸ் ஃப்ளூயிட்ஸ் மட்டும் இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா, we have to do some apply some pressure. Okay, we have to apply some pressure. அதுக்கு ஒரு தேரி இருக்கு. லெட்ஸ் see for next question. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் இது? மெட்டா ஃபில்டர் வந்து இதுக்கு சிறப்பு ஆல் லிக்விட்ஸ் எல்லாம் ஸ்டெரைல்ஸ் இதுக்கெல்லாம் மெட்டா ஃபில்டருக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் யூஸ் ஆஃப் மெட்டா ஃபில்டர். ஓகே, இதான் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் explanation principle of simulation mixer emulsifier. Okay, shearing force and turbulence. Question is, what is the shape of mixing element present in zigzag mixer? What is the shape of mixing element? Mixing element, what is the shape of mixing element present in zigzag mixer? அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ கியூப் ஷேப்பாக இருக்குமா, டபுள் கோன் ஷேப்பாக இருக்குமா, சிக்மா ஷேப்பாக இருக்குமா, வி ஷேப்பாக இருக்குமா? அதாவது வாட் இஸ் அ ஷேப் ஆஃப் மிக்சிங் எலிமெண்ட்? மிக்சிங் எலிமெண்ட் அதாவது அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு எலிமெண்ட் இருக்கும் இந்த ஜிக்ஸாக் மிக்சரில். இது வந்து என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது வி ஷேப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. எஸ், சி இங்கே பாருங்கள், வி ஷேப்பில் இருக்கும். ஓகே, இதான் வி ஷேப்பில், ஜிக்ஸாக்ல வந்து வி ஷேப்பில் இருக்கும். இதான் அதாவது மிக்சிங் எலிமெண்ட். இது பேர் வந்து மிக்சிங் எலிமெண்ட் வந்து வி ஷேப்பில் இருக்கும். இதான் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இந்த பாருங்க முக்கியமான கொஸ்டின். விஸ்காசிட்டி பற்றி பேசணுமா? விஸ்காசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் டேஷ் ப்ரொபோர்ஷனல் டு த ஃபில்ட்ரேட். பார்த்துங்க, இப்போ உங்க நல்லா புரிஞ்சுங்க. தேன் இருக்கும், ஒத்த போட்டு தேனை ஃபில்டர் பண்ணுவோம், ஒத்த போட்டு வாட்டரை ஃபில்டர் பண்ணுவோம். ஓகே, வாட்டர் ஃபில்டர் பண்ணுறது எவ்வளோ சீக்கிரம் வந்துடும்? சீக்கிரம் வந்துருமா? இப்போ ஃபில்ட்ரேட்னா என்ன? ஃபில்ட்ரேஷன் லிக்விட்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஃபில்ட்ரேட்னா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் ஃபில்டரிங் லிக்விடு அண்ட் ஃபில்ட்ரேட் அப்படின்ட்டு ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபில்ட்ரேட் அப்படின்னா ஃபில்டர், நல்லா கேட்டுங்க, ஃபில்டர் பண்ணி வெளியில் வந்த பொருள் பேர் ஃபில்ட்ரேட்னு அர்த்தம். புரியுதா? இப்போ வடிகட்டுறோம்னு வச்சுங்க, வடிகட்டும் போது கீழே வர்ற பேர் வந்து என்னது? இப்போ காஃபி வடிகட்டினாலும் பார்த்துக்குங்க, காஃபி வடிகட்டும் போது கீழே வர்ற காஃபி பேர் ஃபில்ட்ரேட்டு. அது வந்து ஃபில்டரிங் லிக்விடு, மொத்தமாக உள்ளது ஃபில்டரிங் லிக்விடு. இப்போ என்ன கொஸ்டின் இருக்கிறான்? விஸ்காசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட். இப்போ வந்து ஃபில்டர் பண்ண போகிற பொருளை விஸ்காசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் டேஷ் ப்ரொபோர்ஷனல் டு த ஃபில்ட்ரேட். அப்போ ஃபில்ட்ரேட்டோட அளவு வந்து கூட இருந்துச்சுன்னா, பார்த்துங்க நான் என்ன சொல்ல வரேன்னு வச்சுங்க, கீழே உள்ள ஃபில்டர் பண்ணியிருக்க பொருள் வந்து கூட இருந்துச்சுன்னா விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து குறைச்சிருக்கும். புரியுதா? புரியுச்சா? விஸ்காசிட்டி வந்து குறைவாக இருந்துச்சுன்னா ஃபில்ட்ரேட்டு, கீழே உள்ள ஃபில்ட்ரேட்டு கூட இருக்கும். அதே சமயத்தில் விஸ்காசிட்டிக்கு ஹையராக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஹையர் விஸ்கஸாக இருந்துச்சுன்னா இங்கே ஃபில்ட்ரேட் வந்து குறையும். அதுதான் அப்போ என்ன அர்த்தம்? இங்கே விஸ்காசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் இன்டைரக்டா இன்வெர்ஸ்லியா ஈக்குவலா? இன்டைரக்ட்லி சொல்லக்கூடாது. இன்டைரக்ட்ங்கிற வேர்டே இல்ல. இன்வெர்ஸ்லி. எஸ், இட் இஸ் இன்வெர்ஸ்லி. ஓகே, இட் இஸ் இன்வெர்ஸ்லி தான். இங்கே பாருங்க, இதுதான் வந்து நம்ம கொஸ்டின் பண்ணும்போது ஆன்சர் பண்ணும்போது பண்ணுற மிஸ்டேக். இன்டைரக்ட்னாலும் ஒன்று தான், இன்வெர்ஸ்னாலும் ஒன்று தான். டைரக்ட்னு கேட்டிருக்காங்களே, நம்ம இன்டைரக்ட்னு போடுவோமா? ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு போட்டுறாங்க. இதுதான் வந்து ட்விஸ்ட்டு. இப்போ இன்வெர்ஸ்லி இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட், இன்வெர்ஸ்லி இஸ் அ ரைட் ஆன்சர். லெட்ஸ் see the explanation. Yes, viscosity of the filtrate. The rate of filtration is inversely proportional to the viscosity of the fluids. That means what? If it's a lower viscous, high filtrate. If it's a higher viscous, lower filtrate. புரிஞ்சா? இது பாருங்க, viscosity of the liquid, not the slurry is important. Okay, slurryனா ஃபில்டர் பண்ண பொருள் வந்து கீழே எது
பாப்பா இப்போ காஃபி வடிகட்டுறோம்னு வச்சுக்கோங்க. காஃபி வடிகட்டுறும் போது ஃபில்டர் அடிக்கையில ஃபில்டர் பண்ணுறது அந்த காஃபி ஆடை இருக்குல்ல அதான் ஸ்லரின்னு அர்த்தம் வச்சுங்க. எடுத்துக்காட்டு since the resistance of the flow occurs when the filtered flows through the filter cake. Okay, விட்டுங்க. Channel formed by the semicircular metal rings which act as a filter is in. There is a semicircular இப்போ சர்க்கிள் இது பேர். இதில் செமிசர்க்குலர்னா ஆஃப் சர்க்கிள். ஓகே, செமிசர்க்குலர் கேக் வந்து ஒரு செமிசர்க்குலர் மெட்டல் கேக்கு ஃபார்ம் ஆகும். அது வந்து ஆக்ட் அஸ் எ ஃபில்டராக இருக்கும். அது மாதிரி உள்ள ஃபில்டர் எது? ரோட்டா ஃபில்டரா, ஃபில்டர் லீஃபா, ராடு ஃபில்டரா, மெட்டா ஃபில்டரா? ஓகே, இப்போது செமி சர்க்கிள் போல் ஒரு ஒரு மெட்டல் கேக்கு ஃபார்ம் ஆகும். அது தட் வில் ஆக்ட் அஸ் எ ஃபில்டர். ஓகே, அது எதில் இருக்கும்? ரோட்டா ஃபில்டர்லையா, ஃபில்டர் லீஃப்லையா, ராடு ஃபில்டரா, மெட்டா ஃபில்டரா? எனி கேர்ள்ஸ்? Option A, sir. Rotafilter. லெட்ஸ் see that. கார்த்திக், Rotafilter, sir. உன் பொண்ணை படிச்சது வச்சுருந்தா right. What is that? Meta filter is the right answer. Okay. Here, half circle la ஒன்னு கேக் ஃபார்ம் ஆகும். அதாவது மெட்டல்ல ஆஃப் சர்க்கிள்ல ஓடுறதுல இந்த பாரு ஆஃப் சர்க்கிள் இருக்கா, ஆஃப் சர்க்கிள் இருக்கா, ஆஃப் சர்க்கிள் இருக்கா. இது வந்து தட் வில் ஆக்ட் அஸ் எ ஃபில்டர். இப்போ மெட்டா ஃபில்டர் அதில் மெட்டா ஃபில்டர் ஃபங்க்ஷன் இஸ் சர்ஃபேஸ் ஃபில்டரேஷன். இங்கே பாருங்க, இது முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம். மெட்டா ஃபில்டருங்கிறது என்னது? சர்ஃபேஸ் ஃபில்டரேஷன் இஸ் சினானிம்ஸ். மெட்டா ஃபில்டருக்கு சர்ஃபேஸ் ஃபில்டரேஷன் of the separation particles. In this method, metal rings contains semicircular projections which are arranged as a nest ஒரு வலை போல இருக்கும், which form the channel for the edges. This channel offer a resistance. Okay, okay, the clear liquids collected in the receiver from the top. Okay, அதெல்லாம் வேண்டாம். முக்கியமானது வந்து மெட்டல் ரிங்ஸ் கண்டெய்ன்ஸ் செமிசர்க்குலர் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அப்போ மெட்டா ஃபில்டரில் இருக்கும். அவ்வளோதான் முக்கியமானது. சர்ஃபேஸ் ஃபில்ட்ரேஷனாலும் மெட்டா ஃபில்டர்னாலும் ஒன்று தான் பார்த்துங்க. மெட்டா ஃபில்டர் ஃபங்க்ஷன் வந்து சர்ஃபேஸ் ஃபில்ட்ரேஷன். ஒன் மோர் கொஸ்டின் இருக்குங்க, சர்ஃபேஸ் ஃபில்ட்ரேஷன்ஸ். ரைட், நெக்ஸ்ட் ப்ரீ ஃபில்டர் அண்ட் மெம்பரன் ஃபில்டர் இஸ் இன். எதில் இருக்கும்? ப்ரீ ஃபில்டர் அண்ட் மெம்பரன் ஃபில்டர் இஸ் இன். கேட்ரிஜ் ஃபில்டரில் இருக்குமா, ரோட்டா ஃபில்டரில் இருக்குமா, டபுள் ஃபில்டரில் இருக்குமா, அல்ல ரிங் ஃபில்டரில் இருக்குமா? ஓகே, ப்ரீ ஃபில்டர் ஆர் மெம்பரன் ஃபில்டர் அப்படிங்கிறது வந்து கேட்ரிஜ் ஃபில்டரில் இருக்குமா, ரோட்டா ஃபில்டரில் இருக்குமா, டபுள் ஃபில்டர் இருக்குமா, ரிங் ஃபில்டர்? எக்ஸ்பிளேஷன் லெட்ஸ் see. Okay, it's a cartridge filter. Okay, principle cartridge filter is a thin porous membrane. Okay, cartridgeல வந்து நிறைய கொஸ்டின் வர்றதுக்காக இருக்கும். cartridge வந்து எதனால ஆனது அப்படின்னா போரஸ் மெம்பரேன் பார்க்கலாம். ஓகே, தின் போரஸ் மெம்பரேன்ங்கிறது ஒன்று இது இருக்கு. எல்லாமே முக்கியம். cartridge filter is a thin porous membrane in which pre-filter and membrane filter combined into the single unit. pre-filteரும் membrane filterரும் combined in the single unit இருக்கும். The filtration action is mainly sieve like. ஓகே, பார்ட்டிகல்ஸ் ரிட்டர்ன் இருக்கும். ஓகே, இப்போ கேட்ரிஜ் ஃபில்டரில் என்ன இருக்கும்? ப்ரீ ஃபில்டர், மெம்பரன் ஃபில்டர் ரெண்டும் அட்டாச் பண்ணது வந்து கேட்ரிஜ் ஃபில்டரில் இருக்கும். இதோட ப்ராசஸ் வந்து போரஸ் மெம்பரன். இட் இஸ் ஏ போரஸ் மெம்பரன். ஓகே, அதுதான். நெக்ஸ்ட் we are going touch for drying. Okay, drying is done in drum filter mainly by drying is done in the drum filter. ட்ரம் ஃபில்டரில் இன்னும் ட்ரைக்கு போகல, பட் ஃபில்டர்லேஷனில் ட்ரையிங் அதாவது அட்டாச்சில் இருக்குது. ட்ரம் ஃபில்டரில் ட்ரையிங் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா வேக்கம்லையா, ப்ரெஷர்லையா, சர்ஃபேஸ் ஏரியா இல்லையா, ஆல் த எபோவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ட்ரையிங்கிறது எப்படி நடக்கும்? ட்ரம் ஃபில்டரில் எதுவுமே நினச்சா பார்த்தோம் ட்ரையிங் ஈஸியாக நடந்துடும். இதில் ஒன்று அங்கேயும் உள்ள வேக்கம் கொடுத்துட்டோம்னா ட்ரை ஆயிருமா இல்லையா? ஓகே, வேக்கம் அதில் கொடுத்தோம்னா உடனே ட்ரை ஆயிரும். அதுதான் நினைக்கிறேன். லெட்ஸ் see. All the above. ட்ரம் ஃபில்டர் கண்டிஷன் இஸ் பாருங்க. ரோட்டரி ட்ரம் ஃபில்டர் ஃபங்க்ஷன் ஆன் த பிரின்சிபல் ஃபில்டரிங் த ஸ்லரி த்ரூ த சி. ஓகே, லைக் மெக்கானிசம் த ரொட்டேட்டிங் ட்ரம் சர்ஃபேஸ் அண்டர் த கண்டிஷன் ஆஃப் வேக்கம். ஓகே, இந்த ஃபில்டரில் ட்ரை ஆகிறது காரணம் வேக்கம், அப்ளைங் வேக்கம்னால இது இருக்கு. த கண்டிஷன் கம்ப்ரெஷன், ட்ரையிங் அண்ட் த ரிமூவிங் ஆஃப் ஃபில்டர் கேக் ஆர் பாசிபிள். ஓகே, நைஃப் வந்து பாசிபிளாக இருக்குது. இப்போ ட்ரம் ஃபில்டரில் ட்ரை பண்ணுறதுக்கு என்ன காரணம்? வேக்கம், அப்ளைங் த
Vacuum is a right answer. Next question is filter aids. Filter aids has a days specific gravity. முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க. நமக்கு வரப்போகிற கொஸ்டின் இந்த கொஸ்டினில் இந்த சாப்டரில் ஒரே ஒரு கொஸ்டின் தான். நல்லா இருந்துச்சுங்க. ஒரு கொஸ்டின்னா 4 கொஸ்டின் அர்த்தம் பார்த்துங்க. 4 பேட்சுக்கு 4 கொஸ்டின் வரும். ஐ கேன் கவுண்ட் ஃபார் 4 கொஸ்டின்ஸ். ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் வந்து ஃபேஸ் பண்ண போகிறது ஒரே கொஸ்டின் தான் இதில் ஃபில்ட்ரேஷனில் பார்த்துங்க. அப்போது இந்த ஃபில்டரில் இதில் என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு போட்டு இது பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் பாசிபிள் கொஸ்டின் அடிச்சாச்சு. நீங்கள் தெரியாதெல்லாம் ரொம்பலாம் எப்போவுமே வந்து கவலைப்படாதீங்க. முதல்ல எப்படி நம்ம வந்து பண்ணிட்டு இருந்ததை படிச்சுட்டு இருந்ததை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். வர்ற கொஸ்டின் இதுதான். ஃபில்டர் ரேட்ஸ் ஹேஸ் அ டேஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இது ஒன்று. அதில் முதல்ல கிராவிட்டி சொன்னோமா, இது சொன்னா இல்லையா, இது விஸ்காசிட்டி, அதெல்லாம் வர கொஸ்டின். அதுதான் கேட்பாங்க. மற்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு. பட் இதுதான் இதுலேயே வந்துடும் உங்களுக்கு 4 கொஸ்டின் இதுலேயே வந்துடும். ஃபில்டர் 4 கொஸ்டின்னா 4 பேட்சுக்கு சொல்கிறேன். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ண போகிறது ஒரே கொஸ்டின் தான். 4 கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் 4 பேட்ச் இருக்கிறதுனால 4 கொஸ்டின் எடுப்பாங்க இதுலேருந்து. ஸோ ஃபில்டர் எய்ட் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. என்ன ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி? ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியா, லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியா, ஈக்குவல் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியா, அல்லது போத் ஏ அண்ட் பியா பார்த்துங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தப்பு. ஏன்னா போத் ஏ பி இருக்காது. ஈக்குவலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. இல்லை ஏபியில் இருக்கும். ஹை யாரும் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஹையா லோவா? இது ரெண்டில் ஆன்சர். எனி கஸ்? ஃபில்டர் எய்ட்ஸ் ஹேஸ் ஏ ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியா, லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியா? ஹை தான் சார். ஹை. ஹை. ஓகே. யாரு? சரவணனா? சார். இல்லை எதோ இதுலன்னா அது அவ்வளோதான். இட் இஸ் அ லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகே. இட்ஸ் ஃபில்டர் எய்ட்ஸ் ஹேஸ் ஏ லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. லெட்ஸ் see the explanations. Yes. ஆக்சுவலி ஃபில்டர் எய்ட்ஸ் நேற்று பார்த்தோம், கிசல்கர்னு பார்த்துருக்கோம் பற்றி இல்லையா? அதோட இது வந்து முக்கியமான தியரி பார்த்துங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபில்டர் எய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கலி இட் இஸ் இனட். இனட்னா என்னப்பா சொல்ல முடியுமா? கெமிக்கலி இட் இஸ் அ இனட். இனட் மீன்ஸ் நான் ரியாக்டிவ்னு அர்த்தம். ஓகே. இட் இஸ் இனட் டு த லிக்விட் பீயிங் ஃபில்டர்டு. இனட் அதாவது ஃபில்டர் வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க. அதாவது எந்த லிக்விட் ஃபில்டர் பண்ணமோ அதோட ரியாக்ட் பண்ணக்கூடாது. அதான் முக்கியமான இது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபிஸ்லைடு இது ஃபில்டர் எய்டு. அப்புறம் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் இம்ப்யூரிட்டிஸ். அந்த ஃபில்டர் பேப்பர்லேயே இம்ப்யூரிட்டி இருந்துச்சுன்னா விளங்குமா? அப்போ இம்ப்யூரிட்டிஸ் இருக்கக்கூடாது. தட் ஷுட் நாட் ஆக்ட் ரியாக்ட் வித் எனி ஃபில்டரிங் லிக்விட்ஸ். தட் ஷுட் ஹாவ் த லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இங்கே பார்த்துங்க. செகண்ட் பாயிண்ட் இஸ் லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஸோ தட் ஃபில்டர் எய்ட்ஸ் ரிமைன்ஸ் சஸ்பெண்டட் இன் எ லிக்விட். அப்போ அதில் லிக்விடோட மிதந்து இருக்கும். அப்படின்னா லோ ஸ்பெசிஃபிக், ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா முடிஞ்சிடும். ஓகே. அப்புறம் மூணாவது வந்து இட் இஸ் அ போரஸ். இட் ஷுட் பி போரஸ் ரேதர் தென் டென்ஸ். இது முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க வந்துடும். இட் ஷுட் பி போரஸ் ரேதர் தென் டென்ஸ். டென்ஸாக இருக்கிறத விட டென்ஸ்னா என்னது? ஃபுல்லாக ஹைலி ரெண்டும் சேர்ந்துருக்குது. அதான் டென்ஸ்ன்னு சொல்கிறது. அதாவது டென்ஸ் பீப்புள்னு சொல்கிறோமா இல்லையா? மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் போரஸ்னால் கொஞ்சம் துளை இருக்கிற மாதிரி. துளைனா மில்லிய துளை அது மாதிரி இருக்கணும். அண்ட் ஸோ தட் ப்ரீவியஸ் கேக் கேன் பி ஃபார்ம்ட். ஓகே. ரெக்கவரபிள். ஓகே. இட் ஷுட் பி ரெக்கவரபிள். அது மாதிரிலாம் இருக்குது. இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக். இதுலேயே எல்லாமே அடங்கிடும். முக்கியமான கொஸ்டின் இது வந்து லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இட் ஷுட் பி இனட், ஓகே, போரஸ் ரதர் தேன் டென்ஸ். 3 கொஸ்டின் இருக்குது இதுலேயே. ஓகே. இட் ஷுட் பி அ இனட், இட் ஷுட் நாட் பி நான் ரியாக்டிவ், இட் ஷுட் பி அ லெஸ் ஸ்பெசிஃபிக், லோ ஸ்பெசிஃபிக், லெஸ் இல்லை பார்த்துங்க, லெஸ் இல்லை, லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகே. அண்ட் போரஸ் ரதர் தேன் டென்ஸ். இதெல்லாம் பார்த்துங்க. நெக்ஸ்ட், there is a plate and a frame filter is dash filter. Okay. Plate and a frame filter is a dash filter. It's a pressure filter, vacuum filter, centrifugal filter, attrition filter. அப்படிங்கிற கொஸ்டின். பிளேட் அண்ட் ஃப்ரேம் ஃபில்டர் இஸ் பிளேட் அண்ட் ஃப்ரேம் ஃபில்டர்ங்கிறது ஒரு ஃபில்டரு. இது என்ன ப்ரெஷர் ஃபில்டரா அல்லது வேக்கம் ஃபில்டரா, சென்ட்ரிஃபியூகல் ஃபில்டரா, அட்ரிஷன் ஃபில்டரா? லெட்ஸ் see the explanation. Principle, the slurry enters the frame by pressure. Okay. அப்போ பிளேட் அண்ட் ஃப்ரேம் ஃபில்டரில் என்ன மெக்கானிசம் இருக்குது? திஸ் ஆல்சோ மெக்கானிசம் சர்ஃபேஸ் ஃபில்ட்ரேஷன் தான். முதல்ல ஒரு சர்ஃபேஸ் ஃபில்ட்ரேஷன் பார்த்தோமே, என்னது?
முதல்ல சர்ஃபேஸ் மெட்டா ஃபில்டர். Meta filters. Meta மெட்டா filter. ஃபில்டர். என்னது? Meta filters. மெட்டா Meta ஃபில்டர் filter, சார். yes. Meta filter also surface filtration. Here, this plate and frame filter also surface filtration தான். இதில் ஸ்லரியை போட்டு அமுக்குவாங்க போட்டு இருக்குது. ஓகே, போட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஸ்லரியை அமுக்குவாங்க பை ப்ரெஷர். அதான் இது ப்ரெஷர். இதில் வந்து இது என்ன மெக்கானிசம்னா ப்ரெஷர் ஃப்ளோஸ் த்ரூ த ஃபில்டர் மீடியம். ஓகே, ஃபில்டர்ட் இஸ் கலெக்டட் அண்ட் பிளேட்ஸ் ஓகே சம் அவுட்லெட். ஓகே ரைட். இப்போ இது ஒன் ஆஃப் த கொஸ்டின். எக்ஸ்பிளனேஷன் என்ன கேட்குறாங்க? ஃப்ரேம் பை ப்ரெஷர். ஓகே, next, filtration is similar to the streamline flow of the liquid under pressure through capillaries. அதாவது இது ஒரு ஈக்குவேஷன். the filtration is similar to the streamline flow of the liquid under pressure through the capillaries. இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் பேர் என்ன அப்படின்னா டார்சி ஈக்குவேஷனா, கோசனிக் கார்மன் ஈக்குவேஷனா, பாய்சலி ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. பாய்சலி ஈக்குவேஷன் என்னன்னு? பாய்சலி ஈக்குவேஷனா டால்டன்ஸ் ஈக்குவேஷனா? அதாவது ஃபில்ட்ரேஷன் சிமிலர் டு த ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் அண்டர் த ப்ரெஷர். ஸ்ட்ரீம்லைன் லிக்விட் ஃப்ளோ ஆஃப் லிக்விட் அண்டர் ப்ரெஷர் த்ரூ த கேபிலரிஸ் இஸ் டிவைஸ்டு பை த ஈக்குவேஷன் கால் டார்சி ஈக்குவேஷனா, கோசனிக் கார்மன் ஈக்குவேஷனா, பாய்சலிஸ் ஈக்குவேஷனா, டால்டன் ஈக்குவேஷனா? இதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க? பாய்சலிஸ் நினைக்கிறேன். எஸ், இங்கே பாருங்க, இதுதான் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ். Poisson equations. Poisson is considered the filtration is similar to the streamline flow. இங்கே பார்த்துங்க, இதுக்கான ஃபார்முலா எல்லாம் கொடுத்துருக்கு. Poisson consider the filtration is similar to the streamline flow of the liquid under the pressure. Liquid under the pressure through the capillaries. இப்போ கேபிலரிஸ்னா இப்போ நம்ம பிளட் ஃப்ளோ, இது முக்கியமானது. நம்ம பிளட் ஃப்ளோக்கு தான் சொல்லியிருப்பாங்க பாய்சலிஸ்ன்ட்டு. அதாவது ஸ்ட்ரீம்லைனிங், அதாவது ஃப்ளோ ஆஃப் லிக்விட் அண்டர் த ப்ரெஷர் த்ரூ த கேபிலரிஸ். இதுதான் இந்த நம்ம பிளட் போகிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு பாய்சலிஸ் ஈக்குவேஷன். ஓகே, டார்சி ஈக்குவேஷன், டார்சி லாஸ் ஈக்குவேஷன் இஸ் த ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட் த்ரூ த போரஸ் மீடியம். போரஸ் மீடியத்தில் போகிறதுக்கான போரஸ் மீடியத்தில் போணுச்சுன்னா அதுக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து டார்சி ஈக்குவேஷன். கொசானிஸ் கார்மன் ஈக்குவேஷன்ங்கிறது இஸ் அ ரிலேஷன் யூஸ் டு த டைனமிக் the pressure drop the fluid flowing through the packed bed of solidல. அதாவது இப்போ இது குரோமட்டோகிராஃபிக்கெல்லாம் பண்ணுறோம்ல, அதில் வந்து சில ஃபில்ட்ரேஷன் நடக்கும். அது மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் கொசானிக் கார்மன் ஈக்குவேஷன்ஸ் இது இருக்குது. ஏன்னா அதில் தான் பேக் பண்ணியிருப்பாங்க ஸ்லைட்ஸ், நிறையா பேக் பண்ணி கடைசியில் வந்து வரும். அதனால் ஸ்ட்ரீம்லைனிங், அதாவது பைப்பில் ப்ரெஷர் மூலமாக போகிற, அதாவது நம்ம பிளட் ஃப்ளோன்னு வச்சுங்க. பிளட் ஃப்ளோ, நம்ம ஹியூமன் பிளட் ஃப்ளோ வந்து பாய்சலி ஈக்குவேஷன் தான், நத்திங் பட். டார்சி ஈக்குவேஷனுங்கிறது வந்து இதில் ஃப்ளோ இந்த போரஸ் மீடியத்தில் போச்சுன்னா டார்சி ஈக்குவேஷன். இது பேக்கடு கேக்கில் போணுச்சு அப்படின்னா கோசானிக் கார்மன் ஈக்குவேஷன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் மெக்கானிசம் ஆக்ஷன் ஆஃப் டெப்த் ஃபில்ட்ரேஷன். ஓகே, மெக்கானிசம் ஆக்ஷன் ஆஃப் டெப்த் ஃபில்ட்ரேஷனுக்கு என்ன மெக்கானிசம் ஆக்ஷன்? என்டாங்கிள்மெண்ட் இம்பீஞ்ச்மெண்ட்டா, ஸ்ட்ரெயினிங் அண்ட் இம்பீஞ்ச்மெண்ட்டா, ஸ்ட்ரெயினிங் அண்ட் என்டாங்கிள்மெண்ட்டா, இல்லை அட்ராக்டிவ் ஃபோர்ஸா? இந்த கொஸ்டின். என்டாங்கிள்மெண்ட் அண்ட் இம்பீஞ்ச்மெண்ட்டு இதெல்லாம் நமக்கு வர்றது திருப்பி வந்து விட்டுறக்கூடாது. அதுதான் சொல்லியிருக்கேன். மெக்கானிசம் ஆக்ஷன் டெப்த் ஃபில்ட்ரேஷன். டெப்த் ஃபில்ட்ரேஷன் ஒரு ஃபினாமினால். அதுக்கு வந்து என்ன? என்டாங்கிள்மெண்ட் அண்ட் இம்பீஞ்ச்மெண்ட்டா, ஸ்ட்ரெயினிங் அண்ட் இம்பீஞ்ச்மெண்ட்டா, ஸ்ட்ரெயினிங் அண்ட் என்டாங்கிள்மெண்ட்டா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸா? இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா இது பாருங்க, டெப்த் ஃபில்ட்ரேஷனுக்கு என்டாங்கிள்மெண்ட் அண்ட் இம்பீஞ்ச்மெண்ட். ஓகே, என்டாங்கிள்மெண்ட் அண்ட் இம்பீஞ்ச்மெண்ட். ஆக்சுவலாக நம்மள்ட்ட என்ன கேட்ட கொஸ்டின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்டாங்கிள்மெண்ட் இம்பீஞ்ச்மெண்ட், ஸ்ட்ரெயினிங் அண்ட் இம்பீஞ்ச்மெண்ட். அது ஒன்று கேட்டுங்க. அப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. என்டாங்கிள்மெண்ட் அண்ட் இம்பீஞ்ச்மெண்ட் இஸ் ரைட் ஆன்சர். இப்போ அதுக்கு ஒன்று இது டேபிள் கொடுத்துருக்காங்க. சர்ஃபேஸ் ஃபில்ட்ரேஷன், அதாவது மெட்டா ஃபில்டரு இதெல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள் செல்லுலோஸ் மெம்பரேன் ஃபில்டர். அப்போ ஸ்ட்ரெயினிங் அண்ட் இம்பீஞ்ச்மெண்ட், அதுக்கு ஸ்ட்ரெயினிங் அண்ட் இம்பீஞ்ச்மெண்ட் மெக்கானிசம். ஓகே, சர்ஃபேஸ் ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து ஸ்ட்ரெயினிங் அண்ட் இம்பீஞ்ச்மெண்ட். டெப்த் ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து செராமிக் ஃபில்டர்ஸ்,
சின்டர்டு பெட் ஃபில்டர். டெப்த் ஃபில்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துங்க, இதை பார்த்துங்க, எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சர்ஃபேஸ் ஃபில்ட்ரேஷனுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. செலுலோஸ் மெம்பரன் ஃபில்டர், ஓகே, மெட்டா ஃபில்டர், செலுலோஸ் மெம்பரன் ஃபில்டர்லாம் சொல்லலாம். டெப்த் ஃபில்ட்ரேஷனுக்கு செராமிக் ஃபில்டர், சின்டர்டு பெட் ஃபில்டர். இதுக்கான மெக்கானிசம் என்ன அப்படின்னா என்டாங்கிள்மெண்ட் அண்டு இம்பிஞ்ச்மெண்ட். ஓகே. அடுத்து கேக் ஃபில்ட்ரேஷனுக்கு வந்து டயட்டோமெட் கேக்கில் பண்ணுறாங்க. இதுக்கு ஸ்ட்ரெயினிங் அண்டு என்டாங்கிள்மெண்ட். இதுக்கு இது இம்பிஞ்ச்மெண்ட் இல்லை, ஸ்ட்ரெயினிங் அண்டு என்டாங்கிள்மெண்ட். ஓகே. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இப்போ டெப்த் ஃபில்ட்ரேஷனுக்கு என்டாங்கிள்மெண்ட் அண்ட் இம்பிஞ்ச்மெண்ட் இஸ் அ ரைட் ஆன்சர். All of the following are correct statements about surface filtration. Surface filtration, meta filtration, cellulose membrane filtration இதெல்லாம். All the following are correct statements of about surface filtration except இந்த நாலுல எல்லாமே கரெக்ட் ஆன்சரு, ஒன்னே ஒன்று தவிர. அப்போ மெக்கானிக்கல் என்னென்ன மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இஸ் லெஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இட் ஹாஸ் அ ஹை கெப்பாசிட்டி. மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இஸ் லெஸ். இப்போ பாருங்க, இதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இட் ஹாஸ் அ ஹை கெப்பாசிட்டியா அப்படின்னு பார்க்கணும். சைஸ் பார்ட்டிகல் ரீட்டைன்ட் இன் த மோர் ப்ரிடிக்டபிள், அதாவது சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் இருக்குல்ல, ரீட்டைன்ட் இஸ் மோர் ப்ரிடிக்டபிள். ஆமாம், சர்ஃபேஸில் வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும், அது ரைட்டு தான். எக்ஸாம்பிள் இஸ் செல்லோஸ் மெம்பரேன். பார்த்துங்க, செல்லோஸ் மெம்பரேன் ஃபில்டர் தான் எக்ஸாம்பிள் சர்ஃபேஸ் ஃபில்டருக்கு அப்படின்னு கேட்குறான். இப்போ செல்லோஸ் மெம்பரேன் ஃபில்டர் எக்ஸாம்பிள் ரைட்டா? இப்போ இது ரைட் ஆன்சர். அப்புறம் சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல் ரிட்டன் த மோர் ப்ரிடிக்டபிள், அதுவும் ரைட்டு தான். இப்போ மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இஸ் லெஸ், அது கூட ரைட்டு தான். அப்போ விச் இஸ் அ ராங் எக்ஸப்ட் என்ன, விச் இஸ் ராங், இட் ஹாஸ் அ ஹை கெப்பாசிட்டி, தட் வில் பி த ரைட் ஆன்சர். இங்கே இதுதான் வந்து எக்ஸப்ட் இருக்கிறதுனால எல்லாமே ரைட்டு, இது மட்டும் தான் ராங்கு. இட் ஹாஸ் அ ஹை கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ராங். அப்போ தட் மே பி ரைட். இங்கே எக்ஸப்ட் இருக்கிறதுனால இட் ஹாஸ் அ ஹை கெப்பாசிட்டி இஸ் அ ரைட் ஆன்சர். லெட்ஸ் see the explanation. இது பாருங்க, இந்த டேபிளில் கிளியராக கொடுத்துருக்கான். சர்ஃபேஸ் ஃபில்ட்ரேஷன், டெப்த் ஃபில்ட்ரேஷன் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ரிட்டன் ஸ்லைட்லி ஹையர் தென் த மீன் போர் சைஸ் ஆஃப் த மீடியம். ஓகே. மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபில்ட்ரேஷன் மீடியம் இஸ் லெஸ். இவங்க ஸ்ட்ரென்த் வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து லெஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். அன்லஸ் இட் இஸ் அ மேட் இன் த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே. தேர்ஸ் அ லோ கெப்பாசிட்டி. அங்கேயே ஹை கெப்பாசிட்டி கொடுத்துருந்துச்சு பார்த்தியா இல்லையா? தேர்ஸ் அ லோ கெப்பாசிட்டி. The size of the particles returns are more predictable. அது இருந்துச்சா, more predictable. அப்போ equipment is expensive. அது கேட்டிருந்தா போகலாம், because should require the ancillary equipment such as edge clamps, இதெல்லாம் தேவைப்படுது, இதெல்லாம் விட்டுருங்க. அப்போது எக்ஸாம்பிள் இஸ் செல்லோஸ் மெம்பரேன் ஃபில்டர். இப்போ எல்லாமே இருக்கு நாலு. இப்போ எது வந்து தப்பு, டேஸ் அ லோ கெப்பாசிட்டி பதிலாக அதில் ஹை கெப்பாசிட்டி இருந்துச்சு, அப்போது அதுதான் தப்பு. அப்போது ஹை கெப்பாசிட்டி இஸ் ரைட் ஆன்சர் சர்ஃபேஸ் ஃபில்ட்ரேஷன். டெப்த் ஃபில்ட்ரேஷனுக்கு என்னது நமக்கு கருத்துருங்க, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இஸ் ஹை. பார்த்துங்க, டேஸ் அ ஹை கெப்பாசிட்டி, அது இல்லாமல் ஹை கெப்பாசிட்டி இஸ் ரைட். டெப்த் ஃபில்ட்ரேஷனுக்கு என்ன மெக்கானிசம் கொடுத்துருந்தோம் நம்ம முதல்ல? டெப்த் ஃபில்ட்ரேஷனுக்கு என்ன மெக்கானிசம் கொடுத்துருந்தோம்? Entanglement and impingement. எஸ், இட் இஸ் அ இம்பிஞ்ச்மெண்ட் அண்ட் என்டாங்கிள்மெண்ட் இஸ் அ முக்கியமானது மெக்கானிசம். இந்த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ரிட்டர்ன் இஸ் மச் ஸ்மாலர் தேன் த போர்ஸ். இது வந்து இதில் சைஸ் வந்து ஹையர், இட்ஸ் லெஸ். மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து ஹை, இட்ஸ் வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் லோ. இதில் லெஸ் ஹை கெப்பாசிட்டி, இட்ஸ் லோ கெப்பாசிட்டி. இந்த சைஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ரிட்டர்ன்ஸ் லெஸ் ப்ரிடிக்டபிள். இதில் வந்து லெஸ் ப்ரிடிக்டபிள், டெப்த்தில் வந்து லெஸ் ப்ரிடிக்டபிள். இது வந்து காஸ்ட் வந்து ரொம்ப சீப்பர். எக்ஸாம்பிள் வந்து செராமிக் ஃபில்டர், சிண்டர்டு ஃபில்டர், இதெல்லாம் வந்து டெப்த் ஃபில்டருக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, இதை பார்த்துங்க. செராமிக் ஃபில்டர் அண்ட் சிண்டர்டு ஃபில்டர் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் டெப்த் ஃபில்டர். Next is all the followings are correct statement about the filter except என்ன. இங்க பாருங்க, all the followings are correct. எல்லா நாலுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் about the filter aids. filter aids முதல்ல அவரோட ப்ராப்பர்ட்டி சொன்னா இல்லையா, filter aidsங்கிறது எப்படி இருக்கணும்ட்டு அதை ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியும். ஒன்னே ஒன்று மட்டும் தான் தப்பு. பார்த்துங்க, filter aid எப்படி இருக்கணும், லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொன்னோம், ரைட்டா? பார்த்தோம். போரஸ் சொன்னோமா, ரதர் தன் டென்ஸ், ரைட்டா? அப்புறம் இட் இஸ் அ ரெக்கவரபிள் சொன்னோமா, அது ரைட்டா? இது ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு போட்டிருக்கு, இது ரைட்டா? இங்கே தான் தப்பு பண்ணுறோம். அப்போ ரெக்கவரபிளோட ரைட்டு, ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அப்போ இங்கே பார்த்துருக்கான், லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரைட்டுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ராங். ஓகே, அப்போ எது ரைட் ஆன்சர் இங்கே? எது ரைட் ஆன்சர்? High specific gravity. ஆ,
High specific எஸ், gravity. ஹை ஸ்பெசிபிக் Sir, கிராவிட்டி D, இஸ் D is the ரைட் right answer. ஆன்சர். D, sir. இதுதான் வந்து எக்ஸப்ட்னு கொடுத்துருக்கு. இதான் D. கொஸ்டின் இப்படி தான் இருக்கும். எக்ஸப்ட் ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ராஜ்குமார் புரிஞ்சா இந்த கொஸ்டின் எப்படின்னு? yes sir. எஸ், இட்ஸ் அ ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி இஸ் அ ரைட் ஆன்சர். ஏன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, இது மூணுமே ரைட்டு, இது மட்டும் தப்பு. எக்ஸப்ட்னு கேட்டிருக்கான், அதனால இது மட்டும் தப்பு. அப்போ ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் எக்ஸ்பிளனேஷன். இந்த கேட்டிருக்கான் பார்த்துங்க. ஃபில்ட்ரேட்ஸ் மோலோ கெமிக்கலி நெட் சொன்னமா இல்லையா? லோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி, போரஸ் ரேதர் தென் ரெக்கவரபிள், எல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆல் த ஃபாலோயிங்ஸ் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஃபில்டர் மீடியா. ஃபில்டர் மீடியா இருக்குல்ல, ஃபில்டர் மீடியா வந்து ஆல் த ஃபாலோயிங்ஸ் ஆர் கரெக்ட். ஆல் த ஃபாலோயிங்ஸ் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த ஃபில்டர் மீடியா எக்ஸப்ட் என்னன்னு பார்ப்போமா? எக்ஸப்ட்னு போடலாம் பார்ப்போம். சஃபிஷியன்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குமா? இட் மஸ்ட் பி இனட். ஓகே, நாட் அப்சார்ப் டிசால்வ்ட் மெட்டீரியல், ஆல் தி எபோவ். இப்போ இது என்னது? எஸ், filter media. The filter medium act as a mechanical support. Okay, act as a mechanical support. First point for the filter cake. It's also responsible for the collection of solids. Characteristics. Filter medium should have the following characteristics. It should be have a sufficient mechanical strength. Okay, first one is right. Sufficient mechanical. It should be inert. For example, it should not show the chemical or physical reaction. So, it should be inert. It should not absorb the dissolved material. அதில் டிசால்வ் பண்ணியிருக்க மெட்டீரியலோட அப்சார்வ் ஆகக்கூடாது, அது ஒரு. இட் ஷுட் அலோ த மேக்ஸிமம் பேசேஜ் ஆஃப் லிக்விட். ஓகே, இப்போ பார்த்தோம்னா ஆல் த எபோவ் இஸ் அ ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆல் த எபோவ் இஸ் அ ரைட் ஆன்சர். ஆல் ஆர் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் த ஃபில்டர். ஓகே, இப்போ ஆல் த எபோவ் இஸ் அ ரைட் ஆன்சர். 24. Feed of suspension flows under the pressure at a fairly high velocity across the filter medium is called what? Okay, feed of suspension flows under the pressure at a fairly high velocity. நல்ல வெலாசிட்டியோட கொடுத்தோம் அப்படின்னா across the filter medium. filter mediumல filter medium கொடுத்தோம்னா இட்ஸ் கால்டு என்ன? கேக் ஃபில்டர்ஸ், கிராஸ் ஃப்ளோ ஃபில்டர்ஸ், கிளாரிஃபைங் ஃபில்டர்ஸ், கண்டினியூஸ் சென்ட்ரிஃபிகேஷன்ஸ். இதுக்கு பேர் வந்து இது கொடுத்துருப்பேன் ப்ளூ கலரில். கிராஸ் ஃப்ளோ ஃபில்டர்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, feed of suspension flows under the pressure at a fairly high velocity across the filter medium is called a cross flow filter. It's the right answer. The cake filter la large amount of solids. Clarifying filter la remove all. Okay, இப்போ cross flow filter la feed of suspension flows under the pressure at a higher fairly high velocity across the medium. இதுதான் cross flow filter. Continuous centrifugation la discharge and filtrate or separate steadily and uninterrupted. இது வந்து இதோடைய ப்ராப்பர்ட்டி. ஒவ்வொரு ஃபில்டர்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். மிக்சிங் ஆஃப் செமி சாலிட் இஸ் கேரிட் அவுட் யூசிங் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எக்யூப்மெண்ட். மூணு பார்த்தோமா? செமி சாலிட் எதுக்கு பண்ணோம்னா ஒன்று பார்த்தோமா? Triple roller mill, sir. Yes, sir. Triple roller mill. ரோலர் மில் பார்த்தோமா? Yes, sir. அதான ரைட்டு? Mixing of Yes, sir. semi-solid is carried out by one of the following equipments. But triple roller mill is a right answer. Let's see the explanation. Yes, இங்கே பார்த்துருப்போம் முதலியே. இப்போது செமிசாலிடுக்கு ட்ரிபிள் ரோலர் மில் தான். மிக்சிங் லிக்விட்ஸுக்கு ஏர் ஜெட்டு, இதான் ஃப்ளூடைஸில் இது. மிக்சிங் இம்மிசிபிள்ஸுக்கு என்ன பண்ணோம்? ராப்சோனிக் ஹோம்ஸ், இது சில்வர் செல். ஓகே, மிக்சிங் சாலிடுக்கு வி பிளெண்டர், எல்லாமே எல்லா பிளெண்டரும் சொன்னோம். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் த ஃபில்ட்ரேஷன் அஸ் வெல் அஸ் மிக்சிங். ஓகே, ஃபில்ட்ரேஷன் மிக்சிங்க்கு போதுமா? இன்னைக்கு எடுத்தது almost 53 minutes we have taken. Is it enough today? Can we recall it or something? Yes, let's see. Okay. சார் ஸ்லைட்ஸ் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் என்னப்பா கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. ஸ்லைட்ஸ் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க சார். அதை குரூப்ல எஸ், எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லா ஒர்க்கும் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போக்கி புரியுற மாதிரி தான் பண்றோம். எல்லா ஒர்க்கும் நடந்துட்டு இருக்குது, எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு என்னது மார்க் டெஸ்ட் பண்ணலாம். இதுவரை நடத்துனதுக்கான டோட்டல் இதை வச்சு பண்ணிட்டு இதை அனுப்பிச்சிட்டு மார்க் டெஸ்ட் பண்ணுவோம் நம்ம. கரெக்டா? அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது எனக்கு வச்சுக்கிறதுக்காக இல்லை, உங்களுக்காக தான். ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னைக்கு நடத்தின எல்லாமே சேவ் ஆயிருக்கு. ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன் ஐ எம் கோயிங் டு சென்ட் இட் டு யூ. ஓகே,
எல்லாமே சேவ் ஆயிட்டு இருக்குது. அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஓகே, ஸ்பீடாக பார்த்துடலாம். இன்னைக்கு பார்த்தது எல்லாத்தையுமே. 1 செகண்ட். ஓகே, இதை மட்டும் பார்த்தலாம், எக்ஸ்பிளேஷன் பார்க்க வேண்டாம். ஓகே, இப்போ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நம்பர், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேண்டமைசேஷன்ஸ் டூரிங் த மிக்சிங் யூனிட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ என்ன பார்த்தோம்? இப்போ டிசிமிலரை பற்றி பார்த்தோம். சார்ஜஸா, ஃபோர்ஸஸா, அயன்ஸா, பார்ட்டிகல்ஸா, அதான் முக்கியம். எது? Dissimilar particles. எஸ், டிசிமிலர் பார்ட்டிகல்ஸ் ரைட் ஆன்சர். Next one. Which of the following forces aids the tumbling action of the promoting movement? Electrostatic force, gravitational force, surface force, van der Waals force. Gravitational. Gravitation. Force. Anybody can answer? Pathungo. Next. Region of compression. Region of compression refractions are produced in ultrasonic. 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 Okay, ultrasonic. Yes. Next one is co-component propellers. எப்படி இருக்கும்? ஒரு ஆக்சிலா இருக்குமா, ஆக்சில் டான்ஜென்டலா இருக்குமா, எப்படி இருக்கும்? ரேடியல் Active. Axial. ஆக்சிலா இருக்குமா? ரைட். ஓகே, Yes, sir. ஓகே. இப்போ ஆக்சிலண்டர் டான்ஜென்டியல்லாம் எதுல இருக்கும்னு பார்த்துக்கணும். ரேடியல் டான்ஜென்டியல் எதுல இருக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க. ஓகே, அதில் நெக்ஸ்ட் வந்து இந்த பாருங்க, ப்ரொப்பல்லர்ஸ் ஆக்சில். எப்போ ப்ரொப்பல்லர்ஸ் ஆக்சில் தான் இருக்கணும். டர்பின்ஸ் வந்து ஆக்சில் டான்ஜென்டியலாக இருக்கும். பேடல்ஸ் வந்து ரேடியல் டான்ஜென்டிலாக இருக்கும். ஓகே, இதை பார்த்துங்க. மாலிகுலர் டிஃப்யூஷன், இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா? மாலிகுலர் டிஃப்யூஷன் வந்தாலே வந்துடணும். Six law. அடுத்து சிக்மா பிளேடு ப்ரொடியூசஸ் வாட்? சிக்மா பிளேடு ப்ரொடியூசஸ் வாட்? கட்டிங்கா இருக்காது, சொல்லிட்டேன். ஷியர் அண்ட் Shear and சிக்மான்னு வந்தாலே ஷியர் அண்ட் நீடிங். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிப்பன் பிளண்டர் ஆஸ் அ ராட் ஷேப்பா, பிளண்டர் பில்லரா, ஹெலிக்கல் வரணும். Helical blade. ஹெலிக்கல் பிளேடு. ஓகே, ரிப்பன் பிளேடர் வந்து Double blade. critical. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து டம்ப்ளிங் அண்ட் ஷேரிங் இஸ் a mechanism of which mixer equipment? Tumbling, Vicon blender. Okay, it's Vicon blender, Vicon mixer. Vicon mixerக்கு வேற, Vicon blender, tumbling மட்டும் தான். இங்க பாருங்க, Vicon mixerக்கு tumbling மட்டும் தான். Vicon blenderக்கு tumbling and sharing. Okay, yes, tumbling and sharing Vicon blenderக்கு. நெக்ஸ்ட் மிக்சிங் ஆஃப் வெஜிடபிள் ஆயில். முன்னாடி சொல்லிட்டேன், வெஜிடபிள் ஆயில்ஸ்க்கு என்ன இம்மிசிபிள் லிக்விட்ஸ் எதுக்கு? இம்மிசிபிள் லிக்விட்ஸ் Rapisonic. Homosonic. ராபிசோனிக். Rapisonic. Homosonic. Okay. Rapisonic. Which is the filter used for the clarification of syrup? சிரப்புக்கு என்ன சொல்லிருக்கமே, அருமையான ஃபில்டர். Metafilter. மெட்டா ஃபில்டருக்கு என்ன பேரு? சர்ஃபேஸ் ஃபில்டர். ஓகே, Surface filter. ரைட், சர்ஃபேஸ். ஓகே, அடுத்து சிரப். ஓகே, நெக்ஸ்ட் what is the shape of mixing element present in zigzag? V shape. Yes, V. yes. என்ன பண்ண மிக்சிங் எலிமெண்ட் பேர் வி ஷேப்பா இருக்கும். ரைட். அடுத்து வந்து நெக்ஸ்ட் viscosity of the fluid is which is proportional, directly or inverse? Inverse. Inversely. is the right answer. Right. Okay, right. Channel formed by the semicircular metal rings which act as a filter வந்து எதுல இருக்கும்? Metafilter. மெட்டா ஃபில்டர். ரைட், மெட்டா ஃபில்டர். சேனல் வந்து மெட்டா ஃபில்டரில் இருக்கும், அதாவது சர்க்குலர், செமி சர்க்குலர். நெக்ஸ்ட் ப்ரீ ஃபில்டரும் மெம்பரன் ஃபில்டரும் உள்ளது எதில் இருக்கும்? ப்ரீ ஃபில்டரும் மெம்பரன் ஃபில்டரும் எதில் இருக்கும்? Cartridge. கேட்ரிட்ஜில் இருக்கும், கேட்ரிட்ஜ் ஃபில்டரில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரையிங், அதாவது ட்ரம் ஃபில்டரோட ட்ரையிங் எப்படி நடக்கும்? வேக்கம்லேருந்து நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபில்டர் எய்ட்ஸ் எப்படி இருக்கணும்? ஃபில்டர் எய்ட்ஸ் எது எப்படி இருக்கணும்? லோவா இருக்கணுமா, ஹையா இருக்கணுமா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. Low, sir. ஓகே, நெக்ஸ்ட் பிளேட் அண்ட் ஃப்ரேம் ஃபில்டர். பிளேட் அண்ட் ஃப்ரேம் ஃபில்டர் இஸ் அ என்ன ஃபில்டர்? இட் இஸ் அ ப்ரெஷர் ஃபில்டர். It is a pressure filter. Next, filtration is similar to the streamline. நம்ம பாடி ஃப்ளோ, blood flow மாதிரி போறது என்னது? என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க?
பாய்சனிங். நம்ம ஹியூமன் பிளட் ஃப்ளோ வந்து இப்போ பாய்ஸ்லி ஈக்குவேஷன் போட்டிருப்பாங்க, நல்லா படிச்சு பாருங்க. ஓகே, டார்சி ஈக்குவேஷன் எதுக்கு? போரஸ் மெட்டீரியல். போரஸ். காசனி அது வந்து கேக்கு. இந்த கேக். ஓகே, ரைட். டால்டன்ஸ் ஈக்குவேஷன் எங்க வரும்? டால்டன்ஸ் வந்து மாலிகுல் வரும், அட்டாமிக் மாலிகூல்ஸ் இதுல வரும். ஓகே, அதை பார்த்துங்க. மெக்கானிசம் ஆக்ஷன் ஆஃப் டெப்த் ஃபில்ட்ரேஷன். டெப்த் ஃபில்ட்ரேஷனுக்கு என்ன கொடுக்குறாங்க? என்டாங்கிள்மெண்ட், இம்பிஞ்ச்மெண்ட் அண்ட் இம்பிஞ்ச்மெண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இதுல கொடுத்துரு. Next, all of the following is the correct statement except mechanical strength is less, it has a high capacity, size particulate and the more predictable. Example of cellulose is a high capacity is a wrong answer, the right answer because except in the okay. Filtration meta filter, cellulose filter தான் எல்லாமே கொடுத்துருக்கோம், அதோடைய தியரி கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இதுதான் அடுத்து வந்து all the following are correct statement about the filter aids. ஃபில்டர் ரேட்ஸ் எல்லாமே கரெக்ட், ஒன்று மட்டும் தப்பு. எது அப்படின்னா இட்ஸ் அ ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அது தப்பானது. அதான் அதை கேட்டிருக்க எக்ஸப்ட் கேட்டனால ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அண்ட் 23rd வந்து ஆல் த ஃபாலோயிங்ஸ் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஃபில்டர் மீடியா. சஃபிஷியன்ட் மெக்கானிக் ஸ்ட்ரென்த் இருக்கணும், இட் மஸ்ட் பி இனர்ட், இட் அப்சார்ப்ஸ் டிசால்வ் மெட்டீரியல், ஆல் த எபோவ் இஸ் ரைட் ஆன்சர். ரைட். அடுத்து ஃபீட் சஸ்பென்ஷன் ஃப்ளோஸ் அண்டர் த ப்ரெஷர் அட் a fairly high velocity across a filter medium is called what? Cross flow filters. Is a cross flow filters. 25th வந்து என்ன क्वेश्चन அப்படினா mixing of semi solid ஆல்ரெடி சொல்லியாச்சு. Carried out using the one of the following equipments. Triple roller. Right? Triple roller. அப்ப அந்த கிளாஸ் I think கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, முடிய போகுது. ரைட்டா? I think it's a very fantastic. ஹலோ, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. யார் பேசுறா? கொஞ்சம் மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். We'll finish it off. ஓகே, அருமையான சாப்டர். கண்டிப்பாக 4 கொஸ்டின், இந்த 2 சாப்டர் எடுத்திருக்கோம், 2 சாப்டருக்கு 8 கொஸ்டின் வந்திருக்கும். கண்டிப்பாக 2 சாப்டருக்கும் 8 கொஸ்டின். 8 கொஸ்டின்னா என்ன, ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் இதில். அதனால் டோன்ட் வரி, நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுங்கள். ரீகலெக்ட் பண்ணாலே கண்டிப்பாக கிடச்சிடும். ரைட்டா? எப்படி இருந்துச்சு செஷன் இந்த டே இன்னைக்கு? Any suggestion? Sir, ஒரு சின்ன clarification sir. இந்த semi solid கொடுத்திருக்காங்களா சார்? Semi solid is carried out using the following equipment. Planetary mixer-உம் நம்ம semi solid வச்சு பண்ணுவோமே சார். கேட்டிருக்காங்க planetary mixer ட்ரிபிள் ரோலர்ல ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட் மாதிரி வரும் சார். இதுல கொடுத்திருக்காங்க. ஏன்னா planetary mixer எல்லாம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம், ட்ரிபிள் ரோலர் மில் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. பிளானட்டரி மிக்சர் வந்து மிக்சிங் ஆஃப் சாலிட் தான் கொடுத்துருக்காங்க. பிளானட்டரி மிக்சர்ல செமி சாலிட் பேஸ்ட்லாம் பண்ணுவோம் சார். எனிவே we will see that. ஓகே, பட் இங்க கொடுத்துருக்கிறது ட்ரிபிள் மில் இதுல பார்த்துருக்காங்க. பட் பிளானட்டரி மிக்சருக்கு சாலிட் தான். எனிவே இட்ஸ் யுவர் question is has to be answerable. Definitely we will touch with the next tomorrow. Okay, உங்களோட doubt has been, it is a wanted actually. Everybody should have raise a question, then only a right answer, because we should not be failed because of some answers. Okay, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம எக்ஸாம்லேயே பாதி 3-4 கொஸ்டின் தப்பாக தான் வரும். அதுக்கு கிரேஸ் மார்க் தான் போடுவாங்க. ரைட்டா? அதனால் எதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. நம்ம 2-3 ரெஃபரல் புக்ஸ் பார்த்து தான் ஆகணும். ஓகே, நம்ம பார்த்த ரெஃபரலில் இது இருக்குது. ஓகே, நம்ம அடுத்த பிளானட்டரி மிக்சர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம். ஓகே, கொஸ்டின் கேட்குற பற்றி தப்பு இல்லை. எனிபடி கேன் ஆஸ்க் தி கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் ஆர் இன்வைட்டட். எல்லாம் புரிஞ்சா? அட்லீஸ்ட் ராஜ்குமார், அபிராமி மேடம் புரிஞ்சது சார். ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கா? நான் எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்றீங்க, சொல்ல மாட்டேன்றீங்களே. எப்படி இருக்கு? இல்ல சார், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ. யூஸ்ஃபுல்லா இருக்கா? ராஜ்குமார் எப்படி இருக்குது? ஏன்னா நீங்க கொடுக்குற சஜஷனை பார்த்து தான் நம்ம வந்து அடுத்து மோர் இன்ட்ரெஸ்டடா எடுக்கலாம். ஏன்னா நீங்க வந்து ஏதோ ஒரு வேகா போனீங்கன்னா ஐயா அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு? இட் இஸ் யூஸ்ஃபுல் ஆர் ரீப்ரொடியூசபிளா இருக்கா? எப்படி? வெரி யூஸ்ஃபுல்லா தான் சார். வெரி இன்ட்ரஸ்டிங். கர்ணன், சரவணன் சார் எப்படி இருக்குது?
சார் ஓகே சார், ஃபைன் சார், ரொம்ப நல்லா இருக்கு சார், ஓகே. அண்ட் வாட் ரொம்ப அபௌட் ஹெல்ப்ஃபுல்லா அதர்ஸ்? இருக்கு சார். ஆனா சார் நேத்து ஒரு ரெக்வெஸ்ட் கேட்ட மாதிரி தமிழ் ஒரு okay, sir. practice ஆமா, பண்ணலாம் சார். நேற்றுக்கு கேட்டிங்களா ரெக்வஸ்ட்? என்ன ரெக்வஸ்ட் கேட்டீங்க? எல்லாத்தையும் திருப்பி அனுப்ப சொன்னீங்க அதானே? தமிழ் சார், தமிழ் ஒரு நாள் தமிழ் கண்டிப்பா உண்டு. இங்க பாருங்க, நான் உங்களோட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க தமிழ்ல தனியாவோட. நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் பாஸ் பண்ணிட்டு போற பொருள், ஓகேயா? அதுக்கு போயிட்டு நீங்க மோர் வெயிட்டேஜ் கொடுக்காதீங்க. தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. மோர் வெயிட்டேஜ் கொடுக்காதீங்க. நீங்க 20.5 எடுத்தாலும் 49.5 எடுத்தாலும் ஒண்ணுதான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சார் 20.5 எடுத்தாலும் 49.5 எடுத்தாலும் ஒரே மார்க் தான். பாஸ், ஹி ஆல்சோ பாஸ், யூ ஆல்சோ பாஸ், அவ்வளோதான். புரிஞ்சா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாசிபிள் கொஸ்டினை அப்படியே அல்வா மாதிரி கொடுத்துருவேன். நீங்கள் ஈஸியாக 30 மார்க் எடுத்துடலாம். மற்றதை பற்றி கவலைப்படாதீங்க. அதில் வந்து 30 மார்க் உங்களுக்கு அடிச்சிட்டிங்கன்னா விட்டுருங்க. திருப்பி அந்த டச்சே பண்ண வேண்டியது தேவையில்லை. அப்படி போயிடணும். அதனால் இதுதான் முக்கியம் இப்போ, ஓகே? கடைசி பண்ணுவோம், நடுவில் வந்து ஒரு வாட்டி பண்ணுவான். மேபி வி கேன் டிஸ்கஸ் வித் த ஓல்டு கொஸ்டின்ஸ் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்களே, அதே ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகே? வித் திஸ் வில் க்ளோஸ் அண்ட் தெர் ஆர் some more slides are there with other things, okay? There are small quotes I want to discuss with you, okay? You do not have to be great to start, okay? You do not have to be great to start, but you have to start to be great. ஒரு ஆன்சர் அர்த்தம் தெரிஞ்சுன்னா யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய என்ன ஆரவாரமெல்லாம் போட்டு ஆரம்பிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் யூ ஹவ் டு ஸ்டார்ட் வித் டு பி கிரேட். நீங்கள் கிரேட்னா பெரிய மனசு வரணும். நீங்கள் பெரிய லெவலில் ஆரவாரம்லாம் வச்சுருக்கல, பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உடனே ஆமாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தாட் வேணும், அப்படிங்கிற ஒரு கோட்டை. நெக்ஸ்ட் கோட்டஸ் முக்கியமானது பார்த்துங்க. சக்ஸஸ்ங்கிறது சும்மா வராது, ஓகே? சக்ஸஸ் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன்னா என்ன? நம்ம எதில் பர்ஃபெக்ஷன்? இந்த கோர்ஸ் முடிகிற வரையும் கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் போடணும், ஓகே? நம்ம எவ்வளோ சொன்னாலும் திருப்பி வந்து சொன்னலாம் ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும். லேர்னிங் ஃப்ரம் ஃபெயிலியர். லாஸ்ட் டைம் யார் யார் வந்து ஃபெயில் ஆனவங்களோ அவங்கெல்லாம் அந்தாட்டி அதில் என்ன நம்ம விட்டோம் அப்படிங்கிறத பற்றி லேர்ன் பண்ணணும். அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் லாயாலிட்டி. நீங்கள் லாயலாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க. அண்டு முக்கியமானது என்ன அப்படின்னா பர்சிஸ்டன்ஸ் தான் என்ன? இந்த எல்லாத்துக்கும் முக்கியமான வேலை வந்து என்னதுன்னா பர்சிஸ்டன்ஸ். யூ ஷுட் பி அடாப்டபுள் கண்டினியூஸ், ஓகே? யூ ஷுட் பி அ அடாப்டபுள் அண்டு கண்டினியூஸ் லேர்னிங். அதான் பர்சிஸ்டன்ஸ்னு சொல்கிறது. இன்னைக்கு அப்படி விட்டுட்டு நாளைக்கு இன்னொரு 2 நாள் கழிச்சு அட்டன் பண்ணலாம், அதுக்கு பிறகு அட்டன் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்பெக்டட் திங்ஸ் cannot come. பார்த்துங்க, okay? I'll put it this quote into the WhatsApp also, our group also. With this I complete everything for this today's sessions. Thank you very much for listening. It is almost 1 hour session. Let's see these recoverable storages. If it is recovered, I will immediately pass it on to you. Thank you very much. Good night. Bye. Thank you, sir. Thank you. Okay, sir. Thank you. Thank you, sir. Thank you very much.